வாழ்க்கை பாதை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி K.A. ராஜன் ஐயா அவர்கள் நெல்லையிலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி K.A. ராஜன் ஐயா அவர்கள் கடந்த 1999 முதல் மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். நமது விஷன் கல்வியில் MA முடித்துள்ளார்கள். ஐயா அவர்கள் MA எக்கனாமிக்ஸ் மற்றும் டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் முடித்துள்ளார்கள். கடந்த 2010 முதல் பேராசிரியராக சிறப்பாக தங்களது சேவையை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். 2001 முதல் பொதிகை தவ மையத்தின் பொறுப்பாளராகவும் தங்களது சேவையை ஆற்றியுள்ளார்கள். பொதிகை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் தற்போது செயலாளராக சேவையாற்றி வருகின்றார்கள். பிரம்மஞான சபை, லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப், திருக்குறள் பேரவை, அரசு துறை பயிற்சி நிலையங்களில் மிக சிறப்பாக சிறப்புரையாற்றி மனவளக்கலையை பரப்பி வருகின்றார்கள். அகில இந்திய வானொலி நிலையத்திலும் 3 முறை மனவளக்கலை பயிற்சியை பற்றி சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றியுள்ளார்கள். ஐயா அவர்களின் வாழ்க்கை துணைவரும் சிறப்பாக மனவளக்கலை பயிற்சியை எடுத்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் இணைய வழி மூலம் சிறப்புரையாற்றி மனவளக்கலை பயிற்சியினை சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை வாழ்க்கை பாதை என்ற தலைப்பிலே நமக்கு நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருபடி போற்றி. இந்த இனிமையான காலை பொழுதில் அருள் தந்தை தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவருடைய வாழ்க்கை பாதை என்ற சிந்தனையை இந்த தருணத்திலே உங்களுக்கு அளிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இணைய வழியில் பயணித்துக் கொண்டிருக்கூடிய அனைத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் சிந்தனையாளர்களுக்கும் இந்த இணைய வழியை திறமையாக உலகெங்கிலும் கொண்டு செல்ல கொண்டுக்கூடிய உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய SK மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், சுமார்ட் இயக்குனர் தாமூரன் ஐயா அவர்களுக்கும், மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் வீரப்பன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையவழியிலே சிறப்பாக கொண்டாட்டி கொண்டிருக்கூடிய அறிஞர் பெருமக்களும் ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இந்த வாழ்க்கை பாதை என்ற சிந்தனையை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். உயிரை உடலை உய்வித்து இந்த அருள் தொண்டு ஆற்ற நமக்கு சக்தியையும் வழிநடத்தி கொடுத்த அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த சிந்தனையை நாம் ஆரம்பிக்கிறோம். தாய் தந்தை கொடுத்தது முதல் உயிர். அந்த உயிரில் நாம் தோன்றி பல பாதைகளை கடந்து வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக பரிணாம வளர்ச்சியிலே நாம் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்து இந்த மனித ஜென்மமானது உயிரின பரிமாணமாக 5வது அறிவு படைத்த விலங்கினங்களிலிருந்து 6வது அறிவு மனிதனாக பரிணாமம் பெற்றுள்ளோம். அந்த அடிப்படையிலேயே இந்த மனிதன் என்பவன் மனம் இதம் படைத்தவன். அப்போ மனிதன் என்ற நிலையிலே நாம் கடந்து வந்த பாதைகள் மிகவும் கரடுமுரடான. அதற்கு நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளும் போது வேதாத்ரி மகரிஷியுடைய வாழ்க்கை பாதையை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அதற்கு முன்பாக பாதை என்றாலே ஒரு பாதை போடுவதற்கு அதற்கு தேவையான அடிப்படை மெட்டீரியல்ஸ் தேவை. மண், ஜல்லி, சிமெண்ட் அல்லது ஏதாவது ஒரு கலவை தேவை. அப்பதான் அந்த பாதையை நல்ல சீரமைக்க முடியும். அதில் உள்ள முள்கள் செடியெல்லாம் அகற்றிட்டு சிறப்பாக அந்த பாதையை வழிவகுக்க முடியும். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. தை பிறந்தால் வழி பிறக்கும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அந்த அறுவடை செய்யப்பட்ட கதிர்கள் எல்லாம் அறுவடை செய்யப்பட்டு நடந்து செல்வதற்கு பாதை கிடைக்கும் என்று சொல்வார்கள். அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2 அர்த்தம். பாதை கிடைக்குது, இன்னொரு வாழ்க்கை பாதை சீராக இருக்கு. அந்த தானியங்கள் விளைந்து விவசாயிகளுடைய மகிழ்ச்சி இன்பம் அதிகமாகுது. அதான் வாழ்க்கை பாதையில முக்கியமான கருத்து. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 1911 ஜனித்த காலத்தில் இருந்து கூடுவாஞ்சேரி என்ற கிராமத்தில் ஜனித்த காலத்தில் இருந்து அவர்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் மிகவும் கடினமானது.
அவர்கள் இன்பமாக வாழதோட துன்பம் தான் அனுபவிச்சிருக்காங்க. எந்த மனிதருக்கு முதலிலே துன்பம் அதிகமாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கை பாதை பின்பகுதி நல்லா இருக்கும். அதாவது ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்கன்னா பின்காலத்துல நல்லா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 1911ஆம் ஆண்டு துவங்கி குழந்தை பருவத்திலிருந்து வறுமையிலே பிறந்தார்கள். வறுமையிலே இருந்து வறுமையில பல துன்பங்களை காண்பிச்சிருக்காங்க. கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. இன்றைக்கு புதிய நண்பர்கள் பூரா மகரிஷியுடைய வாழ்க்கை பாதையை படிச்சோம்னா நமக்கு நம்மெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கலாம். அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகள், அவமானங்கள், தடுப்புகள், தடைகள் அனைத்தையும் படிக்கட்டுகளாக ஏறி வெற்றி பாதையாக அமைத்து கொண்டு வாழ்க்கையை நமக்காக ரோல் மாடலா வாழ்ந்து காட்டினாங்க. எப்படி வாழ வேண்டும், அறிஞர் பெருமக்கள், ஞானாசிரியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று இந்த உலகத்திற்கு எடுத்துரைத்த பெரிய மகான் தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். அந்த வறுமையினா என்ன, இந்த வறுமையில எப்படி இருந்தாங்க, அந்த பக்தினா என்ன, அந்த இதை போல ஆராய்ச்சி செய்து ஒவ்வொரு நிலையிலும் தன் நிலையை உணர்ந்து 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 அதை ரசித்து வாழ்ந்து இந்த ஆராய்ச்சி செய்து ஒரு விஞ்ஞானி இன்னைக்கு ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சா எவ்வளவு அற்புதமா இருக்குமோ, இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய மனித குலத்துக்கு பாதை போட்டு கொடுத்தவரை நம்ம வேதாத்ரி மகரிஷி. இன்றைக்கு எல்லாருமே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மலேசியால பேசுறோம், சிங்கப்பூர்ல பேசுறோம், ஜெர்மனியில பேசுறோம். இன்றைய விஞ்ஞான வளர்ச்சியில ஞானாசிரியர்கள் உரையாற்றுவதற்கு ஒரு பாதையை அமைத்து கொடுத்த ஒரு பெரிய மகான் வேதாத்ரி மகரிஷி. அப்ப அவங்களுடைய பாதையில் நம்ம செல்லும் பொழுது முதல்ல அவர்கள் உணவிலிருந்து ஆரம்பிச்சு வேலையிலிருந்து எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டாங்க. அந்த பாதைகள் கடந்து வந்த பாதைகள்ல பாத்தீங்கன்னா அதை படிச்சாலே மனித குலம் எப்படி வாழ வேண்டும் என்பது தெரியும். ஏன்னா ஒரு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால மனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பாதை என்பது முன்னோர்கள் காட்டிய பாதை. அதாவது என்னைக்குமே வீட்டுல வந்து 2 பெரியவங்க இருப்பாங்க. அவங்க சொல்றதை கேட்டு வச்சு நல்லது கெட்டது எல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு வாழும்போது அந்த அந்த குடும்பம் நல்ல அமைதியாக ஆனந்தமா இருக்கும். இப்ப யார்கிட்டயா சிரிப்பு இருக்குதா, நல்ல சந்தோஷமா சிரிக்க முடியல. அதுக்குதான் மனவளக்கலை யோகான்னு வச்சுக்கிறோம். அப்போ மனவளக்கலை யோகா பயிற்சி நடத்தும் போதே ஒரு இடத்துல கேட்டாங்க, நீங்க பேராசிரியர் நல்லா நடத்துறீங்களே, எல்லாருமே ஒரு மன இறுக்கமா இருக்கீங்களே, ஒரு சந்தோஷமா சிரிங்க. அதுக்காக தான் அடிக்கடி தாமோரணையாவும் சக்தி குமரனையாவும் சொல்லுவாங்க, நல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசணும். நம்ம மன இறுக்கத்தோட இருக்கக்கூடாது. ஒரு நான் பொறுப்பாளர் மனவளக்கலை பொறுப்பாளராக இருக்க என்னுடைய அனுபவத்துல சொல்லும் போது முதல்ல மன்றத்துக்கு வந்தவங்களை இருகரம் கூப்பி வாழ்கணும்னு சொல்லி அவங்களை உட்கார வச்சு உபசரிச்சு அந்த பாதையை அவங்களுக்கு காட்டும் போது ரொம்ப ஆனந்தமா இருப்பாங்க. நம்ம சொல்லும் போதே வாழ்க உட்காருங்க உடற்பயிற்சிங்க அப்படின்னு நம்ம ஒரு அட்டன்டேட்டா பேசணும்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது வியாபார யுக்தின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல வியாபாரிகள் வந்து எப்படின்னா அந்த சிரிச்ச முகத்தோட இருகரம் கூப்பி வணங்கி வாழ்த்தும் போது அந்த வியாபாரம் நல்ல அருமையா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அதே போலதான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு இப்படிதான் வாழணும் அப்படிங்க சொன்னாங்க. அவங்களுக்கு சொல்லாத விஷயங்களே கிடையாது. இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்துல நம்ம நடந்த வந்து வாழ்ந்து வந்த பாதையில பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம், பல மார்க்கங்கள்ல இருந்து நமக்கு குழப்பங்கள் நிறைந்திருக்கு. அதாவது அந்த காலத்துல வாழ்க்கை படகுன்னு ஒரு பாடல், ஒரு படம் உண்டு, சினிமா படம். அந்த படத்துல வாழ்க்கையே அலை போல நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஓடுகிறோம்னு சொல்லுவாங்க. இந்த வாழ்க்கை படகு என்பதற்கு இந்த இயற்கையான படகு கடல்ல எப்படி தத்தளிக்குதோ அதை தத்தளிக்கும் போது அந்த துடுப்பு போட்டு அந்த துடுப்பால கொண்டாந்து கரை சேர்க்கு தான் அந்த படகு ஓட்டுவருடைய நிலை. அதே போன்று அந்த ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வந்த பாதை மறந்து விடக்கூடாது, இன்பம் துன்பம் நிறைந்திருக்கும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடல்ல பிவி சீனிவாஸ் அருமையா பாடியிருப்பார். அப்ப அந்த வாழ்க்கை பாதை என்பது இன்றைக்கு எப்படின்னா குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். குழந்தை பருவத்துல பிறருக்கு அறிவுரை சொல்றது இந்த காலத்துல பிடிக்க மாட்டேங்குது. ஆனா அந்த அறிவுரை என்பது அதான் சாமி சொல்லுவாங்க, 14 வயசு வரைக்கும் குழந்தைகளை நல்ல வழியில படுத்தணும். மகரிஷியுடைய பயிற்சியில சொல்லும் போது பக்தி மார்க்கத்துல 14 வயசு வரைக்கும் அவங்கள நல்ல வழிப்படுத்தி அவங்கள கோயிலுக்கோ எங்கேயோ கூட்டு போய் அவங்களுக்கு நல்ல கதைகள், நல்ல சிந்தனைகளை கொடுக்கணும். நற்சிந்தனை வேண்டும். மனித குலம் மேம்பாடு அடைவதற்குண்டான நல்ல சிந்தனைகளை பெரியவர்கள் வந்து தாத்தா பாட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப தாத்தா பாட்டிக்கெல்லாம் நேரமே இல்லை. இப்ப தாத்தா பாட்டி பூரா அது ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த சமுதாயம் அவங்களை ஒதுக்கி விட்டது. ஆனால் அவர்கள்லாம் பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய தத்துவங்களும் வாழ்க்கை பாதைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. யூடியூப் அடிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சமையல் பண்ணனா கூட எப்படி பண்ணணும் அப்படிங்கிற. ஆனா அந்த வீட்டுல ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியா எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில பார்க்கும்போது
வாழ்க்கை முறைகள் நெறிமுறைப்படுத்தக்கூடிய பக்குவம் எப்படி மனவளக்கலைக்கு வருதுன்னா சாமி சொல்லுவாங்க, கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், திருமணம் என்பது எப்படி இருக்க வேண்டும், கல்வி எப்படி இருக்கணும், கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம் அனைத்திலுமே சாமி எல்லா துறைகளுமே அக்கு வேற அணி வேற அப்படியே நமக்கு பிரிச்சு கொடுத்துக்கிறாங்க. அவர்கள் சொல்லாத கருத்தே இல்லை. அதாவது இன்றைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்வதற்கு அப்பாவோட அட்வைஸ் தேவை, அம்மாவோட அன்பு தேவை, அன்பும் கருணையும் வேண்டும். அந்த அன்பும் கருணை மாதா பிதா குரு தெய்வம். முதல்ல அம்மா வணங்கணும், அப்பாவுடைய ஆலோசனை கேட்கணும், குருவோட வழி நடத்தணும். அந்த இருந்தால்தான் அந்த வாழ்க்கை பாதை சீராக இருக்கும். மகரிஷி அவர்கள் சொல்ற கருத்துக்களை என்ன சொல்றாங்கன்னா, அருமையான கருத்துக்களை சொல்லும் போது என்ன படிக்கணும், மாணவர்களா இருந்தா என்ன படிக்கணும், எந்த கல்வி தேவை, வாழ்க்கை கல்வி என்பது தேவை, நம்மளை அறிவை மேம்படுத்துவதற்கான கல்வி தேவை அப்படிங்கிறத கல்வியில சொல்றாங்க. அப்ப சுகாதாரம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் அதற்குண்டான பாதைகளை நாம் பார்க்கும்போது உடல் நலத்துக்கு நம்ம யாருமே அக்கறை செலுத்துதல், தேவையான உடற்பயிற்சி, தேவையான மன அழுத்தங்களை குறைக்கக்கூடிய மன வளக்கலை, யோகா, இதெல்லாம் கற்றுக்கொள்ளாதனால இன்றைய சமுதாய இளைஞர்களுடைய வாழ்க்கை பாதை சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதாவது போதை வஸ்துகளும் பல இன்னல்களுக்கு ஆளாகி ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் இன்றைய சமுதாயத்துல பல சீரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்றார்கள், முன்னோர்கள் காட்டிய பாதையை நாம் சிறப்பாக செயல்படுத்தவில்லை. அப்ப சாமி என்ன சொன்னாங்கன்னா, கல்வியை தேர்ந்தெடுத்து இந்த கல்வியை படிச்சா நல்லது, இதை தேர்ந்தெடுக்கக்கூடிய இளைஞர்கள் அதை தேர்ந்தெடுக்கணும். அதே போன்று பெண்கள் திருமணத்திற்குண்டான அந்த அடிப்படை யுக்திகளை கையாள வேண்டும். இந்தி திருமணம் என்பது இரு மனங்கள் இணைந்து செயல்படுத்துது. மகிழ்ச்சி சொல்றாங்க, திருமணங்கள் என்பது இரு மனம். அப்ப அந்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒருவர் கருத்து, இரண்டு கருமையங்களும் இணைந்து அந்த உருவாகக்கூடிய நிலை ஒத்து போனால்தான் அந்த திருமணம் நல்லா இருக்கும். அந்த திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன மகிழ்ச்சி சொல்லுவாங்க. அந்த சொர்க்கம் என்றாலே மனம், உள்ளம், அந்த சொற் பிளஸ் அகம் என்பார்கள். அப்போ இரண்டு மனங்கள், அந்த இரண்டு மனங்கள் இணைந்து ஆனந்தமான வாழ்க்கை. இப்போ அருமையாக உலக சமுதாய சேவா சங்கம் ஆனந்த வாழ்க்கை என்ற திரைப்படத்தை எடுத்து ஒவ்வொருவரும் எப்படி வாழ ஏற்கனவே உள்ளதுதான். பேராசிரியர்கள், ஞானாசிரியர்கள் சபையில பேசும்போது நாடகத்தை பத்தி பேசுறீங்க, ஊடகத்தை பத்தி பேசுறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த நாடகமும் ஊடகமும் மனிதனுடைய வாழ்க்கை பாதையை சீரழித்து கொண்டிருக்கிறது. எந்த நாடகங்களாவது மனிதர்கள் வாழ்வதற்குண்டான நல்ல ஒரு தத்துவங்களை சொல்கிறதா என்றால் கேள்விக்குறியா இருக்கு. அந்த அடிப்படையிலே ஒரு மாணவர் எப்படி படிப்புகள் கவனம் செலுத்த வேண்டும் என்ற பாதையை முதலில் சீராக நாம் அதை திறம்பட செயல்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த மாணவிகள் வாழ்க்கை முறையை அதாவது ஒழுங்காக முன்னோர்கள் காட்டிய பாதையில் இருக்கணும். இப்போ ஒரு திருமணங்கள் எப்படி நடக்குது, சமீபத்திய நிகழ்வு எல்லோருடைய வாழ்க்கையிலும் அனுபவம். கணவன் அமைவது இறைவன் கொடுத்த வரம், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்ற தத்துவங்கள்லாம் மாறி இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் தான் பிரதானம். மாப்பிள்ளை பார்க்கணும்னா மாப்பிள்ளை 50,000 சம்பளம் வாங்கினா நான் 1,00,000 சம்பளம் வாங்குறேன். என்னைக்கு மாப்பிள்ளை 1,50,000 சம்பளம் வாங்குறாரோ அன்னைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறேன். 31 வயசு, 35 வயசு வரைக்கும் இன்னைக்கு பெண்கள் இருக்கிறாங்க, ஆண்களும் அப்படி இருக்கிறாங்க. இப்ப பணம் தான் பிரதானம், பணம் பணம் பணம். அப்போ அந்த மனம் சுருங்கி போகுது, மனம் விரியணும் சாமி சொல்லுவாங்க. அப்ப பாதை எப்படி சீரா இருக்கும்? இதுக்கு இடையில அவங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பழக்கங்களுக்கு அடிமையான இளைஞர்கள். அப்ப சமுதாய அமைப்பே மாறிக்கொண்டு வருகிறது. அதை சீர் செய்யக்கூடிய இடத்தில் தான் ஞானாசிரியர்கள் இருக்கிறோம். அந்த பாதைகளை சீரமைத்து கொடுக்கக்கூடிய பக்குவத்தில் தான், அந்த வழிகாட்டுதலாக அவங்களுக்கு தேடக்கூடிய விஷயங்களை, கருத்துக்களை சொல்லக்கூடிய இடத்துல தான் நாம இருக்கிறோம். ரிஷியுடைய நிலையில அந்த வாழ்த்து முயல்னு கூட சொல்லுவாங்க, கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டுங்கிறதுல எப்படி வாழ்த்துனா அந்த கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப அந்த வாழ்க்கை வாழ்க்கை என்றாலே இல்லறம், இல்லத்தில் நல்ல பொருட்களை தேடி உழைத்து உண்டு வாழ்ந்து வாழ்வதுதான் இல்லறம். தாம்பத்தியம் என்பது தாம் உணர்ந்த நிலையிலே கணவன் மனைவி ஒத்தும் உதவியும் போவது தாம்பத்தியம். அன்பும் அறனும் உடைத்தாயின் பண்பும் பயனும் ஆகும். அது இந்த நிலையிலே அன்பும் கருணையும் இருக்கணும். இப்போ எந்த குடும்பத்திலும் அன்பு இல்லை, கருணை இல்லை. அந்த அன்பும் கருணை இல்லாதனாலதான் இன்றைக்கு வாழ்க்கை பாதை மிகவும் கஷ்டப்படுகிறது. யாரை கேட்டாலும் டென்ஷனுங்கிறாங்க, எனக்கு வாழ்க்கையே நிலகுலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது. நான் சொன்ன மாதிரி வாழ்க்கையினுடைய முதல் பகுதி கஷ்டப்பட்டாங்கன்னா பிற்பகுதி நன்றா இருக்கும். எடுத்த உடனே எல்லாரும் கோடி சொல்லலாம் முடியாது. மகிழ்ச்சியை பாருங்க, நெசவு நெஞ்சு அந்த தறியில இருந்து சாப்பிட்டு வச்சு அவங்க அம்மா அப்பா கொடுக்கக்கூடிய அந்த கூளை சிரட்டையில வச்சு கொடுத்து குடிச்சு அந்த ஒருவேளை உணவுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தறி நெஞ்சு அவங்களுக்கு இது பண்ண முடியல. அப்புறம் வாழ்க்கை பாதை எப்படி இருந்துச்சு பாருங்க. எவ்வளவு உயர்ந்த இடத்துக்கு பெரிய தொழிலதிபரா
பல அன்பர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அவங்க பார்க்காத வேலையே கிடையாது. வாழ்க்கையில உதாரணம் அனைத்து இளைஞர்களும் மகரிஷியை உதாரணமா எடுத்துக்கணும். அவ்வளவு அற்புதமான வாழ்க்கை பாதை அமைத்து கொடுத்தல பெரிய மகான். இன்னைக்கு நம்ம அனைவருக்குமே ரோல் மாடல். இப்போ நான் ஒரு கூட்டுறவுத்துறையில வேலைக்கு சேரும் பொழுது எனது சம்பளம் 3000 ரூபாய். அந்த 3000 வச்சு 2 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு திருமணம் முடித்து பேரம்பேத்தி எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ 3000 ரூபாய் சம்பளம் எனக்கு இனிமையாக இருந்தது. ஆனால் மேனேஜரா பதவி வரும்போது சம்பளம் கூடுச்சு. ஆனா அந்த அந்த கஷ்டப்பட்டனால இது பெருசா தெரியல. அப்போ வாழ்க்கையில முதல் பகுதி வருமானம் தேவை. மகிழ்ச்சி சொல்லுவாங்க 40 வயசு வரைக்கும் பொருள் ஈட்டல் வேண்டும். இன்னைக்கு பாதி பேர் என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப பற்றோட இருக்கிறாங்க. கோயிலாலும் சரி, மனவளக்கலையா இருந்தாலும் குடும்பத்துக்கு உழைக்காம வச்சு அந்த மன்றத்திலேயே உட்கார்ந்து கோயிலே போய் உட்கார்ந்து தொண்டு செய்து பொருள் ஈட்டல் வேண்டாங்க. ஆனா அந்த பொருள் ஈட்டல் அவசியம். வாழ்வதற்கு பொருள் ஈட்டல், வாழ்க்கை பாதை கவனமா கொண்டு போகணும். பொருள் ஈட்டல் மிகவும் அவசியம். சாமி அடிக்கடி சொல்லுவாங்க 40 வயசு வரைக்கும் பொருள் ஈட்ட வேண்டும். ஆனால் மனவளக்கலை பயிற்சியும் எடுத்துக்கணும். தொண்டு செய்யும் போது அருள்நிதி அந்த காலத்துல பொறுப்பாளராக இருக்கும்போது சொல்லுவாங்க, மன்றங்கள்ல குடும்ப கடமையெல்லாம் விட்டுட்டு வராதிங்க, தொண்டு செய்யறதுக்கு அருள்நிதி பயிற்சி. சாமி சொல்லுவாங்க, தன் நிலையை மேம்படுத்துவதற்கு பிரம்மஞானம் போதும், பிறருக்கு தொண்டு செய்யறதுக்கு அருள்நிதி. அந்த அருள்நிதிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கிறேன். அந்த அருள்நிதி தகுதியாவதுக்கு உங்களுக்கு நீங்க பயிற்சி எடுத்துக்கோங்க தான் சாமி சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம துணை பேராசிரியர் அப்படிங்கிறோம். அவர் சொல்றது இப்படி பார்த்தா அந்த வாழ்க்கை பாதையை நம்ம ரோல் மாடலா இருக்கணும். இன்றைக்கு சமுதாயம் ஒவ்வொரு மனவள கலைஞனையும் உற்று நோக்குகிறது. மைக்க பிடிச்சி திருக்குறள் பேரவையிலையோ பட்டிமன்றத்துல பேசுன மாதிரி நான் ராமன் அப்படி வாழ்ந்தார், ராவணன் இப்படி வாழ்ந்தார்னு பேசுறது ஈஸி. நம்ம வாழ முடியுமா? வாழக்கூடிய கருத்துக்களை சொல்ல வேண்டும். சினந்த ஒருத்தர் பேசும்போது நம்ம சினத்தை உற்றணும். ஆசி சீரமைத்தில் இருந்தா ஆசி எந்த கோட்பாடுகளை கொள்கைகளை நாம் இல்வாழ்க்கையில செயல்படுத்துறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு நமக்கு பாதையை சீரமைத்துக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி இருக்கும்போது ஆலியால நாங்கள் பயிற்சி போகும்போது 1999 2000 அருள்நிதி பயிற்சி சாமி கொடுக்கும்போது ஒரு பெரிய பாத்திரம் இன்னைக்கும் வச்சிருக்கிறாங்க. அந்த பாத்திரத்துல சாமி சொல்லுவாங்க, ஏதாவது குரு காணிக்கை போடுங்க. நம்ம என்ன செய்யும் உடனே, ஆனா பொருள் தேவை. ஆலியால சொன்ன மாதிரி ஐயா சக்தி குமார் ஐயா சொல்லுவாங்க, நன்கொடை போடுங்க. மகிழ்ச்சி இருக்கும்போது பணம் தேவை. ஆனால் 6 குணங்கள்ல ஒண்ணு விட்டுட்டேன்னு சொல்லி எழுதி கொடுங்க. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தார மனப்பான்மை, வஞ்சம், ஏதாவது ஒண்ணு விட்டுருங்க. காசிக்கு போனா வாழைக்காய உடனே நமக்கு என்ன பிடிக்காத சாப்பாடை உடனே நினைக்கிறோம். எதை பாதி பேர் பாகக்காயை விட்டு வந்துடுவாங்க. ஏன்னா அது கசப்பு. ஆனா உண்மையிலே பாகக்காய் நல்லது. எதை விடக்கூடாதோ அதை விட்டுட்டு வருவோம். எதை விட விடமோ அதை விட மாட்டோம். அதனாலதான் சாமி சொல்லுவாங்க அடிக்கடி, இந்த நிலையிலே இந்த வாழ்க்கை பாதையில முதல்ல கணவன் மனைவி உறவு ஒற்று உறவாக இருக்க வேண்டும். 4 செவுத்துக்குள்ள விஷயத்த 40 பேருக்கு பிரபலப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு வாட்ஸ்அப் போன்ற இணைய வழித்தளங்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கருத்து பரிமாறப்பட வேண்டும். கணவனை பற்றி மனைவியோ, மனைவியை பற்றி கணவனோ பிறரில் குற்றம் குறை கூறும் பொழுது அந்த வாழ்க்கை மிகவும் கரடுமுரடாகவே இருக்கும். அதற்கு இன்னொரு பாதை ஊடகங்கள்ல சொல்ற மாதிரி, நாடகங்கள்ல சொல்ற மாதிரி இப்படி வாழணும், இப்படி கணவனை கொடுமைப்படுத்தணும், குழந்தையை இப்படி கடத்தணும், பணத்துக்காக சொத்தை எழுதி ஆளை கொலை பாதக செயல்கள்லாம் செய்யணும், பஞ்சமா பாதக செயல்கள் செய்யணும்னு சொல்லி நாடகங்கள் காட்டுது. எந்த நாடகங்களாவது வாழ்க்கை பாதையை சீரமைப்பதற்கு உண்டான பயிற்சிகளை கொடுக்குதான மனவளக்கலை தான். எனக்கு ஒரு ஆசை, வேதாத்ரி மகரிஷி சொல்ற மாதிரி அவருடைய கருத்துக்கள் இன்னைக்கு படமாக வந்தது போன்று ஒரு நாடக சீரியலே வரணும். நம்மளுடைய மகிழ்ச்சி பயிற்சிகள் பூரா நாடக சீரியல்ல வந்தாதான் பாக்யராஜ் ஐயா மாதிரி ஒருத்தர் இதை ஷூட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி அதில் அந்த படத்துல நல்லா சொல்றாங்க. ஒரு பெண் குழந்தை இது பார்த்துக்கிட்டே இருக்கு, வாட்ஸ்அப் மூலமா பார்க்குது, ஃபேஸ்புக் பார்க்குது, அந்த பையன் எப்படி யூஸ் பண்றான், அந்த வாழ்க்கை துணை நாடகத்தை பார்த்துட்டே இருக்காங்க, அம்மா நகைச்சுவையை பேசுறாங்க, நல்ல கருத்துக்கள் சமுதாயத்தை வாழ்க்கை பாதை எப்படி சீரழித்து கொண்டிருக்கிற சீரியலை ஐயா உலக சமுதாய சேவா சங்கத்தோட தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய எஸ்கே ஐயா நல்ல தருணத்துல இந்த சமுதாயத்தை கொண்டு சென்றிருக்காங்க. இந்த தருணம் உலகம் முழுவதுமே வாழ்க்கை பாதை சீரழிந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்துகள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், மனிதனுக்கு மனம் எப்படி சேரும், தீய எண்ணங்கள். அப்ப இந்த தீய எண்ணங்களில் விடுபடுவதற்குண்டான அடிப்படை தத்துவங்களை வேதாத்ரி மகரிஷியுடைய கோட்பாடுகள், அவருடைய பயிற்சி இன்னைக்கு உலக அளவுல பல்கலைக்கழகங்கள்ல கொண்டு சேர்த்த மாதிரி உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக மனவளக்கலை கொண்டு சேர்தான் என்னோட ஆசை. ஏன்னா ஈஸியா ரீச் ஆகுது எப்படி விஞ்ஞான மூலமாகனா இந்த மனவளக்கலை யோகா. ஏன்னா அன்னைக்கு சமுதாயம் நாங்கள் பள்ளி கல்லூரியில சொல்லும் போது ஒரு அரசு துறை ஐடி நிறுவனத்துல போய் பயிற்சி கொடுக்கும். அந்த முதல்வர் சொல்றார், சார் இங்க கவர்மெண்ட் ஐடியில படிக்கிற பையங்களை பூரா சீர்திருத்த பள்ளியில, காவல்துறை சீர்திருத்த பள்ளியில கொண்டு சேர்க்கணும், அவ்வளவு
துன்பமா இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப எவ்வளவு வேதனைப்பட்டு சொல்றாரு பாருங்க. இன்னொரு கல்லூரியுடைய ஒரு மேனேஜ்மெண்ட்ல சொல்றாங்க, சார் அடிப்படை பயிற்சி பூரா நாங்க கொடுத்துருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வேலை வாய்ப்பு, அந்த வேலை வாய்ப்புக்கு உண்டான பயிற்சியும் 60,000 ரூபாய் செலவழிச்சு படிக்கணும். ஆனா இன்னைக்கு அந்த இது பூரா யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. வாசல்ல போய் போதை வஸ்துகளை இது பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் சமுதாய சீரழிவு ஏற்பட்டு கொள்கிறது. அப்ப அவங்க வாழ்க்கை பாதை எப்படி இருக்கும்? அதற்கு தேவைதான் அந்த ஒய்வொய் பயிற்சியை நம்ம கொண்டு கொடுக்கும்போது அவங்க சொல்றாங்க, நீங்க முதல்ல ஆசிரியர்கள் கொடுங்க. தப்பா நினைச்சுக்கிறாங்க, இந்த இணையவழியில ஆசிரியர்கள் இருந்தீங்கன்னா தப்பா நினைச்சுக்கிறாங்க. அந்த கல்லூரி விரிவியாளரும் முதல்வரும் சொன்னது, எங்க ஆசிரியர்களுக்கும் கல்லூரி பயிலக்கூடிய அந்த நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப்க்கும் கொடுங்க. அவங்களுக்கு பொறுமை இல்லை, நிதானம் இல்லை, விட்டு கொடுத்தல் இல்லை, சகிப்புத்தன்மை இல்லை, பொறாமை, போட்டி இருக்குது. அவங்களுடைய பாதையை சீரமைங்க அப்படிங்க. அப்ப சமுதாயம் நம்மளை தான் இன்னைக்கு தேடிக்கொண்டு இருக்கிறது. ஞான தேடல் சாமி சொல்லுவாங்க, ஞானம் எங்கே என்று. ஆனால் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஆசிரியர்களுடைய பொறுப்பும் கடமையும் இன்னைக்கு ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த சொசைட்டி. சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு முக்கியமான தருணத்துல நம்ம இருக்கிறோம். சமுதாயத்தை காக்கக்கூடிய ஃபுல் பவர் நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க சாமி. அப்போ கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும், பள்ளி கல்லூரியில் எப்படி படிக்க வேண்டும் என்ற நிலையிலே, அதாவது தீர்க்கதரிசின்னு சாமியை சொல்லலாம். இந்த காலத்து கட்டத்துல எப்படிதான் கல்லூரி வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி சீரழிஞ்சு போங்கிறத அன்னைக்கு யூகிச்சு அன்னைக்கு உள்ள சமுதாயத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அகத்தாய்வு தற்சோதனை மூலமாக எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார், இந்த தத்துவங்களை அனைத்துமே இன்றைக்கு உள்ள குடும்ப வாழ்க்கைக்கு பாதையை சாமி போட்டு கொடுத்துட்டாங்க. சினந்தவிர்த்தல்ல சாமியை அடிக்கடி சொல்லுவாங்க. அதாவது வள்ளலார் பெருமான் சொன்ன மாதிரி, அணுத்துணையும் சினம் கொள்ளாது இருக்க வேண்டும். அணுத்துணையும் அதாவது ஒரு அணுனாலே சின்னது, அந்த அணு அளவு கூட நம்ம சினம் கொள்ளக்கூடாது. தன்னைத்தான் காக்கின் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். அந்த சினத்தின் உச்ச வேகம் தான் போதையில என்ன செய்யறானே தெரியல. அந்த போதை வசூல பூரா மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. நம்மளுடைய கடமையும் பொறுப்பும், மனவளக்கலைஞருடைய பொறுப்பும் கடமை என்ன, அவங்கள விழிப்பு நிலைக்கு கொண்டாடணும். பல மதம், பல ஜாதி, பல கடவுள், பல இயக்கம் என்று திசை மாறி செல்லக்கூடிய வாழ்க்கை பாதை மாறிக்கொண்டு செல்லும் மனித சமுதாயத்தை திசை திருப்பி நமது மனவளக்கலை பாதையில் சீராக ஒழுங்காக கொண்டு செல்லக்கூடிய முக்கியமான தருணத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ கணவன் மனைவி அதாவது சொல்லுவாங்க, ஒரு கணவன் மனைவி திருமணம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு நல்ல ஒரு கருத்துக்களை எடுத்து சொல்லக்கூடிய நிலையில இருக்கணும். ஒத்தும் அதாவது ஒரு ரெண்டுடைய கருமையும் ஒத்து போகணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய குழந்தை பிறப்பு. இந்த குழந்தை பிறப்புல அவங்க ஜனிக்கக்கூடிய குழந்தை, இவங்க தாம்பத்தியம் செய்யக்கூடிய நிலையில அவங்க ரெண்டு கருமையமும் நல்ல உயர்ந்த சிந்தனையில் இருக்கணும். அப்பதான் அந்த பிறக்கக்கூடிய குழந்தை பாதை நன்றாக இருக்கும். இவங்களே கரடுமுரடான பாதை, போதை சாமியே எழுதியிருக்கிறாங்க, போதை வசுகளை உட்கொண்டு கணவன் மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்தால் அதனுடைய செயல் விளைவு குழந்தைகளுடைய நிலை பாதித்தரும். உடல் ஊனமுற்ற குழந்தைகளாக, வாழ்க்கையில கொடுமையான செயல்களை செய்யக்கூடிய, தீய பதிவுகளை செய்யக்கூடிய குழந்தைகளாக இன்றைக்கு இருக்கும். ஞான குழந்தையாக இருப்பதுதான் நமக்கு சமுதாயத்துக்கு நல்லது. கருவிலே திருவுடையார். அந்த கருவிலே திருவுடையார் என்பதற்கு அந்த கருத்தரிக்கும் பொழுது எண்ணம், சொல், செயல், சிந்தனை எல்லாம் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். அந்த உயர்ந்த நிலையில் இருந்தால்தான் மனித குணம் நன்றாக இருப்பதற்கு வரக்கூடிய ஜெனரேஷன், அந்த குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப அதுலயே நம்ம மனவளக்கலை பயிற்சியை நம்ம அடிப்படை பயிற்சியில கொடுக்கும்போது அந்த திருமணத்துக்கு பிறகு அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படிங்கிறோம். அதே மாதிரி அந்த கருவுற்ற பெண்களுக்கு நல்ல நிகழ்ச்சியில நல்ல சந்தோஷமான அப்போ வீட்டுல ஒரு பெரியவங்க சொல்லுவாங்க, எம்மா வெளியில அனுப்பாதீங்க, பதற்றமான கருத்துக்களை சொல்லாதீங்க, நல்ல விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கருவுற்ற தாய்மார்கள் நல்ல சிந்தனைகளை, நல்ல பாடல்களை கேட்க வேண்டும். மகிழ்ச்சி தத்துவங்கள், மகிழ்ச்சி பாடல்களை கொடுக்கணும். அந்த காலத்து ஏதாவது ஒரு இதுல பாத்தீங்கன்னா சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், ஏதாவது ஒரு பாடல்கள், ஜீசஸோட பைபிள் உள்ளது, ஏதாவது ஒரு எல்லா மார்க்கங்கள்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அந்த கருவுற்ற பெண்களுக்கு கொடுப்பாங்க. அந்த கருமையத்துல பதியும். அப்ப அந்த குழந்தை பிறக்கக்கூடிய குழந்தை பாதை நன்றாக இருக்கும். வழிவகுத்து கொடுத்தோம். அப்ப யாருமே சொல்லலை. எடுத்த உடனே செல்ல கொடுத்து ஆன் பண்ணி என்னென்ன உண்டோ என்னென்னமோ ஹேபிட்ஸை கொண்டாந்து கொடுக்கறது பாதை சீரழிஞ்சு போகுது. அடுத்த பாட்டுல அந்த குழந்தை பிறந்தாச்சு, இந்த குழந்தையை பேணி பாதுகாத்து வளர்த்து அவளை ஆளாக்கி சீராட்டி வளர்க்கக்கூடிய பக்குவம் ஒரு குடும்ப தலைவனுக்கும் உண்டு. குடும்ப அமைதி எப்படி இருக்குன்னா, கணவன் மனைவி ஒத்துக்கணும். அடுத்தால சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம்.
அப்போ அந்த பெண்ணிற்கு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி. எப்படி வந்து நிதியமைச்சர் வந்து உலகத்துக்கு இந்தியாவுக்கு போகிறோம் பட்ஜெட் போடுறாங்களோ அதே மாதிரி குடும்ப பட்ஜெட்டை போடக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்க. அப்போ அந்த பெண்களுக்கு பெருமை சேர்த்து பிறரிடம் ஆண்கள் விட்டு கொடுக்க கூடாது. மனைவியை பாராட்ட வேண்டும். அந்த பாராட்டு தான் முக்கியம். அதே மாதிரி இன்னொரு தவறு எல்லாருமே செய்யும், வாழ்க்கை பாதை சீரழிவதற்கு என்ன சம்னா, இப்ப 100 பேர் நம்மளை புகழ்றாங்கன்னு வைங்க, உங்களை மாதிரி உண்டா, அருமையான ஆளு, நீங்க தெய்வம் மாதிரி அப்படின்னு ஒருத்தர் புகழ்றாங்க. ஆனா நம்ம வாழ்க்கை துணை புகழலன்னு சொல்லி ஊர்வலம் போறான மாதிரி பேசுறானே, நீ என்னைக்காவது என்னை புகழ்ந்திருக்கியான்னு சொல்லி மனைவியிட்ட சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி மனைவி வந்து ஒரு பெரிய சமுதாய பொறுப்புல இருக்காங்க, அவங்களை எல்லாரும் புகழ்றாங்க, கணவன் வந்து புகழ மாட்டார். இப்படி வந்து 2 பேரும் சாமி சொல்றாங்க, எதிர்பார்த்தல் ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த சமுதாயத்துலதான் இவங்க இருக்காங்க. நம்ம நினைப்போம் ஓப்பனா வந்து நம்மளை புகழணும், கணவன் மனைவி புகழணும். ஆனா அவங்க உண்மையிலே இருந்து வாழ்த்து போய் தான் நமக்கு இந்த புகழ் கிடைச்சிருக்கு. கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் வாழ்த்தும் பொழுதுதான் நமக்கு நல்ல ஒரு இதற்கான இதை செய்ய. அதனாலதான் இன்னைக்கு சமுதாயத்தில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் நமது மனவளக்கலே இருக்கு. சாமி சொல்றது அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கலாம். இன்னைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பாக்கியம் கல்வியில சாமி கொண்டது. கல்வியில கொண்டு வரும்போது நாங்கள் நிறைய கல்லூரிகள் பள்ளிகள்ல போகும்போது எல்லாருக்கும் கொடுக்கும்போது அந்த குழந்தைகள் வந்து நிச்சயமாக மாற்றத்தை உருவாக்குகள். அவர்கள் வாழ்க்கை பாதை சீராக இருக்கும். அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது மகிழ்ச்சி நமக்கு கிடைத்த பொக்கிஷமாக சில விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அந்த அடிப்படையில தான் இளைஞர்களுக்கு நல்ல இளைஞர் நலன் மேம்பாடு, பொருளாதாரம். சாமி சொன்னால் பொருளீட்டல், 40 வயசு வரைக்கும் பொருளீட்டணும், குடும்பத்தை சீராக கொண்டு போறது. அடுத்தது சுகாதாரம். இந்த சுகாதாரம் என்பது உடல் நலத்தில் சுகாதாரத்தை மெயின், நல்ல உணவுகளை உண்ண வேண்டும். இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமாக நிறைய அந்த இயற்கைக்கு மாறாக செயற்கை உணவுகளை நாம உண்ணுகிறோம். அதனாலதான் வாழ்க்கையில வந்து துன்பங்கள், ஒரு மனிதனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பமே சீரழிஞ்சு, சமுதாயம் கெடுது. அப்போ அந்த பாதைகள் குடும்ப வாழ்க்கை பாதையில நமக்கு ஆரம்பிக்குது. தனி மனித கடமையும் சமுதாய கடமையும் சாமி சொல்லும் போது, தனி மனிதனுடைய ஒழுக்கங்கினம் சரியில்லைன்னா சமுதாயத்துக்கு எப்படி தொண்டாட்ட முடியும்? ஒருவன் தனது உடல் நலத்தையோ மனவளத்தையோ பேணி பாதுகாக்கவில்லை என்றால் சமுதாயத்துக்கு எப்படி பேணி பாதுகாக்க முடியும்? அப்ப நம்ம முதல்ல தான், குடும்பம், சுற்றம், ஊரார், 5 வகையில நம்ம வந்து நம்மளை வந்து பாதையை சீரமைச்சு கொள்ளணும். 5 அளவு முறை மீறக்கூடாது. 5 அளவு முறை மீறாம நம்ம இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். நம்ம மகரிஷி நமக்கு உலகத்துக்கே ரோல் மாடல். அப்ப நம்மளை வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் வேதாத்திரி மகரிஷி, இன்றைய இளைஞர்களுக்கு வேதாத்திரி மகரிஷியே தெரியாது. ஆனா அதை கொண்டு செல்லக்கூடிய இடத்தில் நம்ம ஞானாசிரியர் இருக்கும். அப்ப அந்த வாழ்க்கை பாதையில வந்து நம்ம வந்து முக்கியமான பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்வாழ்க்கை, அப்புறம் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், அரசியல். இன்றைக்கு அரசியல்ங்கிறது முக்கியமான பார்ட்டா இருக்கு. அரசியலை பத்தி தெரியல சாமி சொல்லுவாங்க, வாழத் தெரியாதவர்கள் ஆளக்கூடிய நாட்டில் ஆழத் தெரியாதவர்கள் இருக்காங்க. ஒரு பக்தவச்சரன் ஒரு டாக்டர் கூட அன்னைக்கு ஒரு சபையில சொன்னார், மகிழ்ச்சியுடைய தத்துவங்களை சொல்லும் போது, இன்னைக்கு வாழத்தெரியாதவர்களுக்கு நாட்டில் ஆழத்தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். உண்மை உலக அளவிலும், நான் குறிப்பிட்டு எந்த அரசியலையும் சொல்லல, உலக அளவுல வாழத்தெரியாதவர்கள் இருக்கக்கூடிய நாட்டில் ஆழத்தெரியாதவர்கள் இருக்கதான் செய்யறாங்க. அப்ப எங்க குற்றம்? நமக்கு மேலதான் குற்றம். ஒரு ஓட்டு சீட்டு, துருப்பு சீட்டு, சாமி சொல்லுங்க, ஓட்டு சீட்டு நம்ம கையில இருக்கு. யார் நல்லவர், யாரு ஆன்மீகவாதி, யார் நாட்டை வழி நடத்துவார், சமுதாய நோக்கோடு யாரு செய்வாங்கிற நிலையை நம்ம வந்து உணரல. இன்னைக்கு அன்னைக்கு எதிர்பார்ப்பு, இவர் 10,000 தருவாரா, அவர் 1,00,000 தருவாரா, இவர் நல்லவரா, அவர் வல்லவரா, ஆராய்ச்சியே பண்ணல. எவனும் எக்கெடுங்கட்டு போறான், சமுதாயம் எக்கெடுங்கட்டு போகுது. நம்ம ஓட்டை போட்டு ஜெயிக்க வைக்கணும், இலவசமா எல்லாம் கொடுக்கணும். அந்த இலவசம் இலவசம் சொல்லி நம்ம நாட்டுல மக்கள் வந்து பாதை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு ஒருத்தர் வந்து 5,000 கொடுத்து நம்மளோட விலைக்கு வாங்கிறாரு 5 வருஷம், அப்புறம் எப்படி பாதை நல்லா இருக்கும்? அரசியல் வாழ்க்கை ஸ்தம்பிச்சு போகும், அவங்களுக்கு நல்லாகும், மனிதனுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும். முதல்ல பார்க்கக்கூடியது சமுதாய அமைப்புல கிரைம்ஸ், குற்றவாளிகள் எப்படி உருவாங்கிறதுக்கு நம்ம மனித குலம் தான். அப்ப எப்படி உருவாக்க நல்ல விஷயங்களை நம்ம குடும்பத்துல பேசணும். நம்ம குழந்தைகளை பற்றி பிறரும் குற்றம் குறைகளை எடுத்து சொல்லக்கூடாது. அதாவது வந்த உடனே ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா முதல்ல செய்யக்கூடிய தப்பு என்ன செய்யறோம்னா, என் பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டேன், அந்த பிள்ளை 80 மார்க் எடுத்திருக்கும், இவர் 40 மார்க் தான் எடுத்திருப்பார். அந்த அம்மா சொல்லும், 90 மார்க் எடுத்தது என் 100 மார்க் எதிர்பார்த்தேன், எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கா, விளையாடவே மாட்டேங்கிறான்னு பெண் குழந்தைகளை பத்தி ஒரே விழாவாரியா. அந்த அம்மா அப்படியா, அப்ப என் பிள்ளை தங்கமான, அங்க அதுக்கு மேல யோக்கியம் இருக்கும், அது விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம செய்யக்கூடிய தவறு, என் பையன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கான், இப்படி முடிய வச்சுக்கிட்டு தான்
இந்த செயினை எப்படி போட்டுக்கிட்டுதான் இளைஞர்களை நமது குழந்தைகளை பற்றி பிறரிடம் தவறுதலாக சொல்லக்கூடாது. இப்படி தாய் தந்தை செய்த தவறான செய்தி, நெகட்டிவான செய்தி சமுதாயத்துக்கு போகும்போது அப்ப என்ன செய்வோம், நம்ம அம்மா அப்பா நம்மளை மதிக்கல, அப்ப நம்ம வாழ்க்கை பாரு யாரு அது மாதிரி சில வீட்டுல பார்த்தோம்னா எங்க அப்பாட்ட பேசியே 1 மாசம் ஆச்சு அப்படிம்பா பையன். அவரு அப்படி கெத்த காலர் தூக்கி விட்டு சொல்லுவான். ஆனா அது சமுதாயத்துக்கு எப்படி இருக்கும், அப்பா அம்மா உறவு சந்தோஷமா இருக்கும். இதுதான் வாழ்க்கை பாதைன்னு சாமி சொல்றாங்க. அப்போ எல்லாரும் உட்கார்ந்து அந்த காலத்துல வீட்டுல இல்லறத்துல அன்பா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. என்ன சாப்பிட்டாலும் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ரசிச்சு ருசிச்சு ஒரு சந்தோஷமா சிரிச்சு பேசி சாப்பிடும் போது அந்த உணவு நல்லா வயிற்றுக்கொள்ளும். அதெல்லாம் போயிடுச்சு. அப்படி எப்படி வாழ்க்கை பாதை நன்றா இருக்கும்? இன்னைக்கு ஏதோ ஒருத்தர் மாடியில உட்காந்து சாப்பிடுவாரு, ஒருத்தர் வெளியில நின்று சாப்பிடுவாரு. இவருக்கு சாப்பிட்டா அவரு பிடிக்காது, அவரு இருந்தா இவருக்கு பிடிக்காது. அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்பம் என்பது ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகம் என்பது பல சப்ஜெக்ட் இருக்கும், நமக்கு தெரியும். வேதாத்திரி பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளவு நுணுக்கங்கள், உலக அளவில் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவங்களையும் விஷயங்களையும் பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சேகர் ஐயாவும் வீரப்பன் ஐயா மற்ற சகோதரிகள் பேராசிரியர் பெருமக்கள் உலக அளவில் கொண்டு போயிட்டு இருக்காங்க வேதாத்திரியத்தை. ஒவ்வொரு பாட்டு ஐடி துறை மூலமாக, ஒவ்வொரு துறை மூலமாக. ஆனால் அந்த பல்கலைக்கழகத்துல பெருமாள் ஐயாவும் பெருமாளா எல்லாரும் சேர்ந்து பல்கலைக்கழகங்கள் அவ்வளவு சப்ஜெக்டையும் கொண்டு போறாங்கன்னா எல்லா சப்ஜெக்டும் சேர்ந்த எல்லா துறையில் உள்ள சப்ஜெக்டையும் சேர்ந்ததுதான் வேதாத்திரி மகரிஷி இது. அப்ப அந்த பாதை உலக அளவுல ஐநா சபையில் நம்ம தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. உலகத்துக்கே பாதை அமைத்து கொடுத்த நிலையிலே நம்ம இருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள். பிரதமர் யாரு, என்ன, ஏது, அவர் எந்த கட்சிங்கிறதெல்லாம் பாதிக்கக்கூடாது. வேதாத்திரி மகரிஷியுடைய கோட்பாடு ஐநா சபையில போய் உலக சமாதானத்தை பாதை போட்டு விட்டது. சாமி அன்னைக்கு விதையை விதைச்சிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஐயா அவர்கள் மூலமாக அந்த சமாதான தோதும் போயிட்டு இருக்குது. சாமி கண்ட கனவு நனவாயிட்டு கொண்டு இருக்குது. உலகத்துக்கே பாதை கொடுத்தவங்க தாங்க நம்ம இந்திய பூமி. அதுவும் குறிப்பாக நமது தமிழக பூமி வேதாத்திரி மகரிஷி ஐயா அவருடைய வழியில சந்தோஷப்படணும். இப்போ எதுக்குன்னா ஊடகங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த செய்தி நல்ல விஷயங்கள், ஒரு விண்வெளியில இந்தியாவில் உள்ளவர் போயிட்டு வந்திருக்காரு, அதை போய் பாக்ஸ் நியூஸா சின்னதா போடுறாங்க. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான், ஒருத்தனை இது பண்ணிட்டாங்கன்னா அதை பெரிய ஹெட்லைனா போடுறாங்க. அப்ப எப்படி சமுதாயம் பாதை நல்லா இருக்கும்? இதெல்லாம் சமுதாயத்துல விழிப்புணர்வு கொண்டக்கூடிய முக்கியமான தருணத்துல தான் உயர்ந்த நோக்கம், உயர்ந்த சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய நிலையில தான் நமக்கு இருக்கிறோம். இன்னைக்கு பல கல்லூரிகள்ல பல ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியார்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒவ்வொரு துறையிலையும் திறமைசாலியாக இருக்கலாம், ஆனால் வேதாத்திரி மகரிஷி கலையை பயின்று இன்றைக்கு ஞானாசிரியர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இன்னைக்கு உலகத்தை வழிநடத்தக்கூடிய, உலக மக்களுக்கு பாதை கொடுக்கக்கூடிய இடத்துல இளைஞர் சமுதாயத்தை நல்ல பாதையில கொண்டு செல்லக்கூடிய ஒரு பக்குவமான இடத்துல இருக்கிறேங்க. அங்க இவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. இது பூராமே வேதாத்திரி மகரிஷிக்கு தான் சார். அந்த நிலையில மகரிஷி அவர்கள் இன்னைக்கு வடிவமைத்து கொடுத்த பயிற்சிகள், நான் நினைச்சது அடிக்கடி தான் சொல்லுவேன், நாடகங்கள். ஆனா எல்லாரும் சொல்லுவாங்க, சார் நீங்க நாடகத்தை பத்தியே குறை சொல்ல, சகோதரிகள்லாம் வருத்தப்படுவாங்க எங்க மன்றத்துல பேசும்போது, என்ன சார் எப்ப பார்த்தாலும் நாடகம் பாக்கீங்க. ஆனா அந்த எபிசோடு 400 தாண்டி போனாலும் நம்ம அதை பார்த்துட்டு அதே மாதிரிதான் வீட்டுல ஆம்புலன்ஸ் ஓடிச்சுன்னா அதை பார்த்து கவலைப்படுதோம். அப்ப என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம பதிவெல்லாம் ஏத்துக்கிறோம். ஆனா இன்றைக்கு சாமி சொன்ன மாதிரி இந்த படத்தை எடுத்தோம். முதல்ல ஆரம்ப கட்டத்துல இளையராஜா போன்ற பெரிய அன்பர்கள்லாம் மகரிஷிட்ட பயிற்சி எடுத்தாங்க. எஸ்பி முத்துராமன், இளையராஜா போன்ற பெரிய பெரியவங்கெல்லாம் சினிமா துறையில எடுக்கும் போது அந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்கள்ல அந்த பாடல்கள்லாம் வாழ்க வளமுடனே முடியும், பார்க்கவே சந்தோஷமா இருக்கும். நம்ம அப்ப பயிற்சி எடுக்கல, ஆனா அந்த பாட்டை இப்ப கேட்கும் போது மிகவும் ஆனந்தமா இருக்கும். 90ல வந்த படங்கள்ல மகரிஷி பாடல் வரும். அதே மாதிரி அந்த வெள்ளை ரோஜா படத்துல அந்த உலகநல வாழ்த்து சாமிகிட்ட காப்பிரைட் வாங்கி இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அந்த உலகமெல்லாம் பருவமழை பெய்யட்டும்ங்கிற பாட்டு இன்னைக்கு கேட்டால் நமக்கு ஆனந்தமா இருக்கும். ஆனா அந்த படத்தை சாமி சொன்னாங்க எதையுமே காப்பிரைட் வாங்காதீங்கன்னு. ஆனா சினிமா துறை இன்னைக்கு இன்றைய காலகட்டத்துல இளைஞர்களை வாழ்க்கை பாதையை சரியாக கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போனா சினி ஃபீல்டு நம்ம நாடகம். இதுல நமது மனவளக்கலை பயிற்சி எப்போது போகணும். ஆன்மீக மலர்னு ஒரு இது வரும் காலையில, இன்றைய சிந்தனை, நற்சிந்தனை, ஆன்மீகம். அதுல நிறைய பேர் நம்ம வேதசுபி ஐயா, அப்புறம் நம்ம பேராசிரியர் பெருமக்கள்லாம் இந்த காலங்களில் பேசியிருக்கிறாங்க, பொதிகை தொலைக்காட்சியில பேசியிருக்கிறாங்க. நம்ம மனவளக்கலை பயிற்சி சகோதரிகள்லாம் நிறைய பேசியிருக்காங்க. இப்பவும் சில புதிய தலைமுறை அதுலாம் நிறைய வருது. ஆனாலும் நமது பார்ட் மனவளக்கலை பேராசிரியர்கள் மூலமாக டெய்லி ஒரு சிந்தனையில உலக அளவுல இன்னைக்கு கொண்டு போற மாதிரி தொலைக்காட்சிகள்ல ஏதாவது ஒரு நம்ம பாட்டு இருந்ததுன்னா இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் எவ்வளவு
ஆலமரமா வளர்ந்து இன்னைக்கு உலகெங்கிலும் இந்த பாதையை வடிவமைச்சு கொடுத்துருக்கோம். ஆலியார்ல இருந்து ஆரம்பிச்சு கூடுவாஞ்சேரியில ஆரம்பிச்ச பாதை அங்க போட்ட சாமிஜி என்ன செஞ்சாங்க, ஒரு கோடு போட்டாங்க. நம்ம ரோடு போட்டுட்டு இருக்கோம். அது நேஷனல் ஹைவேஸ் ஆகி வேர்ல்டு ஹைவேஸா இன்னைக்கு மாத்திட்டு இருக்கிறோம். இதுதாங்க பாதை. பாதைன்னா எப்படி இருக்கணும்? ஒருத்தர் சொல்லுவாங்க கிராமங்கள்ல, நீங்க கோடு போட்டா நாங்க ரோடு போடுவோம். இன்னைக்கு மகரிஷி நமக்கு கோடை போட்டு காட்டாரு. ஐயா, நான் விதையை விதைச்சிட்டேன் ஐயா, உங்க கையில சாவியை கொடுத்துட்டேன். அந்த சாவி அந்த பெட்டகத்தை திறந்து உலக வாழ்க்கையை நல்ல பாதையில கொண்டு செல்லுங்க. சமுதாயத்தை நல்ல சீரழிகள் காப்பாத்துங்க. போதை வசதியில இருந்து விடுபடுறதுக்கு எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் என்னெல்லாமோ பேசுறாங்க. இவர் கொண்டாந்தார், அவர் கொண்டாந்தார். அதை உணர்ந்து ஓதி உணர்தல் சாமி சொல்லுங்க. இதை உணர்ந்தவர்கள் நாம் அதனுடைய விளைவுகளை பற்றி யாருக்கும் அறிவுரையை டைரக்டா சொல்லக்கூடாது. சாமி அதான் சொல்லுவாங்க, குற்றம் குறைகளை மன்றத்துல சொல்லும் போதோ நம்ம அந்த செயலை செஞ்சுட்டு அன்பர்களை பார்த்து நீங்க அப்படி இருக்கக்கூடாதுன்னு அவங்ககிட்ட குறை சொல்லக்கூடாது. குறைகளை தனியாக எடுத்துரைக்க வேண்டும். நிறைகளை மன்றத்துல எல்லாத்தையும் பேசலாம். ஒரு நிறைவான விஷயங்களை மன்றத்துல எல்லாத்தையும் சொல்லலாம், சந்தோஷமா ஏத்துக்கிடுவாங்க. ஆனால் குறைகளை நீயாக சொல்லணும். ஹோட்டல்ல எழுதி போடுவாங்க, குறைகளை என்னிடம் சொல்லுங்கள், நிறைகளை வெளியில சொல்லுங்க. நம்ம நேர்மாறா சொல்லுவோம், அந்த கடையில தோசை நல்லாவே இருக்காது, புளிச்சாம போடுறதுன்னு எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணுவோம். அதுல தாங்க நம்ம விஷயம் இருக்குது. பக்குவம் எப்படி இருக்குது? மனித மனம் ஒரு தெய்வீக சுரங்கம். அந்த சுரங்கம் என்றாலே அந்த தங்க சுரங்கத்திலேயோ வைர சுரங்கத்திலேயோ கொண்டு விட்டோம்னா அதை எப்படி பக்குவப்பட்டு அதை இன்னைக்கு நல்ல ஒரு பாலிஷ் பண்ணி தங்கமாகவோ வைரமாகவோ கடையில ஏசி போட்டு வைக்கிறாங்களோ, இந்த மனித மனமானது நல்ல ஒரு பக்குவப்படுத்தப்பட்ட நிலையை வர வேண்டும் என்றால் அந்த பாதை சீராக இருக்க வேண்டும். கருமையம், ஜெனட்டிக் சென்டர், அந்த அனைத்து கர்ம வினைகளையும் தாண்டி விலங்கின பதிவுகளை தாண்டி நம்ம மனித குலம் மேம்பாட்டு அடைந்துதான் வாழ்க்கை பாதை. சஞ்சீத கர்மம், பிராப்த கர்மம், ஆகாமிய கர்மம் போன்ற கர்ம வினை பதிவுகளை கடந்து வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்பங்கள் துன்பங்கள்லாம் கடந்து வரணும். அப்போ இன்பமாக வாழ வழி சாமி சொல்லியிருக்காங்க. ஒருத்தருக்கு அதிகமான அல்வாவை கொடுத்துட்டே இருக்கும், அவர் அடுத்து என்ன கேட்காரு, காரம் கேட்காருல. அப்போ வாழ்க்கை ரொம்பவும் சந்தோஷமா இருந்தா சாமி சொல்லுவாங்க அடிக்கடி, ஒரு மனிதன் கடந்து ரொம்ப சந்தோஷமா அளவுக்கு அதிகமா இருந்தாலும் யாரையும் மதிக்க மாட்டான், தன்னிலையே மணந்து விடுவோம். அதான் சாமி சொல்லுவாங்க அடிக்கடி. இறைநிலை அப்பப்போது அவனுக்கு சில குற்றங்குறைகளை எடுத்துரைக்கும். இப்ப நம்மளை பார்த்து பேராசிரியர் சரியா இல்லை, நீங்க பேசுறது சரியில்லை, நீங்க சொல்ற கருத்து சரியில்லை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீங்க உங்களோடது நீங்க நிலை எப்படி, ஏதாவது ஒரு நிர்வாகத்திலேயே நம்மளை பத்தி ஒருத்தர் குறை சொன்னார்னா, என்னோட அனுபவத்துல நான் என்ன சொல்றேன்னா, நம்ம குற்றங்களை சரி செய்து கொள்ளக்கூடியதுக்கு இறைநிலை கொடுத்த பாக்கியம். அவர் மேல குற்றம் இல்லை, குற்றம் அவர்கிட்ட இல்லை. நம்மகிட்ட கருத்து சொல்லவர் அவர் சொல்றதுக்கு உரிமை இருக்கு. அதை கேட்டு திரும்ப ஒரு பக்குவமாக தன்முனைப்பு, ஆணவம், அந்த தன்முனைப்பு இல்லாம 3 மனங்களை அகற்றி விட்டு பொறுமையாக அவர்கள் கருத்துக்களை சொல்வதுதான் ஞானாசிரியர். வேதாத்ரி மகரிஷி பட்ட துன்பங்கள், அவமானங்கள் எத்தனையோ. ஆனா இன்னைக்கு அவர் குண்டிலிட்ட விளக்கு போல உலகெங்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். கோபுரத்தில் கூடிய கலசம் எப்படி உலகெங்கிலும் தெரியுதோ அதே மாதிரி உலகத்துக்கே வெளிச்சமாக பஞ்சபூதங்களாக பஞ்சதன் மாத்திரைகளாக நமக்குள்ளே பரிணாமம் பெற்று ஒவ்வொரு ஆசிரியருக்குள்ளும் ஒவ்வொரு மனவள கலைஞருக்குள்ளும் இன்றைக்கு இருந்து நம்மளை இயக்கி கொண்டிருப்பது வேதாத்திரி மகரிஷி. என்றைக்கு நான் சொன்னோம், முதல் பிறவி தாய் தந்தை கொடுத்தது முதல் பாதை, நம்ம உயிர் கொடுத்தாங்க. அந்த உயிரை உய்வித்து நமக்கு என்னைக்கு ஆக்னி தீட்சை கொடுத்து நம்மளை 2வது பாதையை கொடுத்தாங்களோ, அந்த 2வது பாதை நமக்கு கடந்து வந்த பாதையில மிகவும் அருமையான பாதை. அந்த வாழ்க்கை பாதையில மிகவும் அற்புதமான நல்ல விஷயங்களை கொடுத்த ஒரு பெரிய மகான் தான் வேதாத்திரி மகரிஷி. அப்போ இன்றைக்கு சமுதாயத்தில் ஏற்படக்கூடிய நல்ல நிகழ்வுகளுக்கு நம்ம தான் காரணம். இன்னைக்கு காவல்துறையை எடுத்துக்கொள்ளுங்க, நான் அடிக்கடி காவல்துறையில போய் பேசியிருக்கேன். அந்த காவல்துறையில சொல்லக்கூடிய அன்பர்கள் நிறைய காவல்துறையில இளைஞர்கள் நல்லா படிச்சிருக்காங்க, ஆனா அவங்களுடைய பாதைகள் ரொம்ப கரடுமுறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான மன அழுத்தங்களை குறைக்கக்கூடிய மனவளக்கலை பயிற்சி, தற்சோதனை நம்ம கொடுக்குறோம், காயகல்பத்தை கொடுக்குறோம், உடல் பயிற்சியை கொடுக்குறோம். அதே போல் வேளாண் துறை, எல்லா துறையிலும் துறை வாரியாக நம்ம பயிற்சிகளை கொடுக்கும்போது ஒவ்வொரு துறை, இன்றைக்கு ஒரு அரசியல் நடத்தணும் என்றால் அந்த அரசியல் நடத்தும் போது பல்வேறு துறைகளுக்கு திட்டம் தீட்டுவாங்க. அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷியுடைய திட்டங்களை, பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு துறை வாரியாக நம்ம ஞானாசிரியர்கள் போற இன்றைக்கு சுமார் ஒரு 60,000 70,000 ஆசிரியர்கள் இருக்கும்னா உலகெங்கிலும் போய் கொண்டு சென்று இன்னைக்கு அருமையாக தொண்டாட்டி கொண்டிருக்கோம். அப்போ அடுத்த ஜெனரேஷன் புதியாக வந்த அறநிதிகள், துணை பேராசிரியர்கள்லாம் முன்னோர்கள் காட்டிய பாதை இன்னைக்கு ரோல் மாடலா. நான் இன்னைக்கு பேராசிரியர்னு சொன்னாலும் இன்னைக்கு வேதசுபி ஐயா, பெண்ணிய பெருமாள் ஐயா, எல்லாருடைய பயிற்சி, அதுவும் குறிப்பா எனக்கு வழிகாட்டிய
பேராசிரியர் முருகனை அவங்க மண்ட பொறுப்பாசிரியா இருந்தாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் பேசுறோன்னு காரணம் ஒரு அறக்கட்டளையில பொறுப்பாசிரியர் வந்து அப்படி இராணுவமா இருந்தனால இன்னைக்கு நாங்க சீராக இருந்தோம். அப்ப அவங்க காட்டிய பாதை, அப்ப அந்த பாதை என்பது உலக சமுதாயம் நம்மளை கரெக்டா பாதை அமைச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த வந்த அறக்கட்டளையில் நம்மளை பாதை நல்ல பாதையா கொடுத்துருக்காங்க. அந்த அறக்கட்டளையில் இருக்கிற தவமியங்கள் நமக்கு பாதை, நம்மளை வழிநடத்திய பொறுப்பாசிரியர்கள் நல்ல பாதை அமைச்சிருக்காங்க. நம்மளை வழிநடத்திய முதுநிலை பேராசிரியர் கூட இன்னைக்கு ஞானாசிரியர்கள் அனைவரும் நம்ம நல்ல பாதையை வடிவமைச்சு கொடுத்தனாலதான் இன்னைக்கு நம்மளால பேச முடியுது. அப்ப இளைஞர்களுக்கு நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக பல விதத்திலும் நல்ல பாதைகளை இன்னைக்கு விஞ்ஞானத்துறையில கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அவர் எஸ்கேஎம் ஐயா இன்னைக்கு 80 அகவை காண்கிறாங்க, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அதனால அவ்வளவு வயதான காலத்திலையும் அவருடைய எண்ணம், சொல், செயல், மகரிஷி இருந்து என்ன செய்வாங்களோ அதை விட பல மடங்கு இன்னைக்கு பாதைகளை சீரமைச்சு கொண்டு இருக்காங்க. இந்த பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் எப்படி வந்து ஒரு பரபரப்பான சூழலில் உலக சமுதாய சேவா சங்கம் இயங்கி கொண்டிருக்கிறது என்றால் மிகவும் சந்தோஷம். இவர் என்னை ஞானாசிரியர்லாம் உலக அளவுல போய் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தொண்டு செய்யும் போது அங்க போனாதான் தெரியுது. அந்த எத்தனையோ மார்க்கங்கள் இருக்குது, எத்தனையோ யோக மார்க்கங்கள் இருக்குது. ஆனா அவங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயங்கள் உலக அளவுல இன்றைக்கு நம்மளால சாதிக்க முடியும். அப்ப இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக பாதைகளை சீரமைத்து நல்வழிப்படுத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய பொறுப்பு, கடமை இருக்கு பாருங்க. ஞானாசிரியர், அந்த ஞானாசிரியர் ஞானத்தை கொடுப்போர் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொடுக்கக்கூடிய உயர்ந்த இடத்திலே இருக்கிறார். முதல்ல குடும்பத்துல வாழ்க்கை பாதையை சீரமைக்கணும். அதாவது நம்மளை நம்ம பார்க்கணும். அதாவது நீ நல்லா இருக்கியா அப்படின்னா நம்ம நல்லா இருக்கோம்னு 4 பேர் நம்மளை காட்டுது. ஒருத்தர் குறை சொல்லும் போது ஒரு விரல் அவரை காட்டும் பொழுது 4 விரல் நீ நல்லா இருக்கியா, நீ யோக்கியனா, நீ நல்லவனா அப்படின்னு நம்மளை பார்த்து காட்டுது. சோ வாழ்க்கை பாதையை சீரமைப்பதற்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்கணும். நம்ம வாழ்க்கை பாதை, நம்ம குடும்பத்தை சீராக பாதை அமைக்க வேண்டும். அப்புறம் சமுதாயத்துக்கு வரணும். சமுதாய பாதை அமைத்து கொடுக்கும் போது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நாங்க சொல்றது, வேதாத்திரி மகரிஷி நம்ம அனைவருக்குமே ரோல் மாடல். நம்ம ஞானாசிரியர், பேராசிரியர் நம்ம இளைஞர்களுக்கும் முதியோர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் அனைவருக்குமே ரோல் மாடலா இருக்கணும். இப்போ ஒரு மன்றத்துக்கு கிளம்பும்போது, சின்ன உதாரணம், மன்றத்துக்கு கிளம்பும்போது ஒரு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்னா, வாழ்க வளமுடன், நீ இருந்து டீ போட்டு குடிச்சிட்டு நாடகத்தை பார்த்துட்டு உட்காருன்னு சொல்லி அவர்கிட்ட போனோம்னா, என்னையா மனுஷன் இவன்கிட்ட போய் வந்திருக்கமே நம்மளை வெறுப்பாயிரும். அவரை உபசரிச்சு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு அவருக்கு வேணுங்கிறது செஞ்சுட்டு தான் நம்ம மன்றத்துக்கு போகணும். நான் மன்ற பொறுப்பாளருக்குமா பட்ட அனுபவங்கள். கிளம்பிட்டு இருப்பேன், அப்போ உடனே போன் மூலமா சொல்லி இன்னொருத்தர தவம் நடத்த சொல்லுவேன். அதே மாதிரி பக்குவம் வர வேண்டும். அந்த மும்மலங்கள் அகற்றி, தன்முனைப்பு, ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் அகற்றி பக்குவப்பட்ட நிலையில் இருந்தால்தான் நம்ம சீராக இருந்தால் பிறருக்கு வாழ்க்கை பாதையை சொல்ல முடியும். அறிவு, அதாவது ஒருத்தருக்கு அறிவாட்சி திறனை சொல்வது ஈஸி. சாமி சொல்லுவாங்க, கணவன் மனைவிக்குள்ளேயே பிணக்குகள் ஏற்பட்டால் அறிவு யாருக்குதோ அவர் தான் அறிவாளி, அறிவாட்சி திறனை சொல்லுவாங்க. அதே மாதிரி உலகத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஞானியாக இருந்து அவருடைய கவிதைகளையும் அவருடைய வாழ்க்கை தத்துவங்களையும் காந்த தத்துவங்களையும் கொண்டு செல்லக்கூடிய ஞானாசிரியர்கள் பொறுப்பும் கடமையும் மிகவும் இருக்கிறது. நம்ம நினைச்சாதாங்க உலகத்துக்கு வாழ்க்கை பாதை அமைச்சிருக்கோம். அதே மாதிரி மனித குலம் மேம்பாடுவதற்கு உண்டான வாழ்க்கை பாதையை சீரமைக்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த சீரமைப்புக்கூடிய இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு மகரிஷியுடைய கோட்பாடுகள், சிந்தனைகள் நம்ம சொல்லி இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கத்தை சிறந்த ஒரு ஞானாசிரியர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஒரே ஒரு தடவை சொல்லி நம்ம நிறைவு செய்யலாம் இருக்கிறோம். விவேகானந்தர் பேசும் பொழுது, இந்திய பூமியிலே ஒரு ஞானி தோன்றுவார், அவர் கீழ் நிறைய ஞானாசிரியர்கள் தோன்றி இந்த உலகத்தை வழிநடத்துவார்கள் என்று. அந்த பாதையை சீரமைப்பது விவேகானந்தர் போன்ற அறிஞர் பெருமக்களுக்கு அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு. அதனால நமக்கு நல்ல ஒரு அருமையான இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்பு கிடைச்சது உலக சமுதாய சேவா சங்கம், அறக்கட்டளைகள். அந்த அறக்கட்டளை மூலமாக அனைத்து பகுதியிலும் தொண்டு செய்யலாம். வாழ்க்கை பாதைகளை சீரமைப்பது நம்ம கையில் தான் இருக்கிறது. இந்த ஞானாசிரியர்களாக இருந்து உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் அறக்கட்டளைகளுக்கும் உலகத்திற்கும் வாழ்க்கை பாதை அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் சிறந்த ரோல் மாடலாக வேதாத்திரி மகரிஷியுடைய தத்துவங்கள் இருக்குது. நேற்று கூட ஐயா வேதசபை ஐயா சொன்னாங்க, திருப்பி திருப்பி அவர்கள் எழுதிய நூல்களை படிக்கணும். மகரிஷி எழுதிய நூல்களை படிக்கணும். என்னதான் யூடியூப்ல போய் பார்த்தாலும் சாமிஜி எழுதிய புத்தகங்கள் நிறைய இருக்குது. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு பாதை நல்ல அறிவாட்சி திறன் பெருகும். நமக்கு தேவையான தத்துவங்களும் கருத்துகளும் உள்வாங்கிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் நல்ல வழிநடத்திற்கு ஆழியார் என்ற ஒரு அற்புதமான அறிவு திருக்கோயில், உலகெங்கிலும் அறிவு திருக்கோயில் இருக்குது. அந்த அறிவு திருக்கோயிலை நம்மளை நிலையை மேம்படுத்தி கொண்டு
இந்த வாழ்க்கை பாதை என்ற தத்துவம் மகிழ்ச்சி சூக்கமாக நிறைந்திருந்து அனைத்து நிலை ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த தத்துவம் கருத்து பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த இணையதளத்திலே பயணித்துக் கொண்டிருக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாய்ப்பளித்த ஆழியார் ஐடிவிங் மற்றும் இந்த துறைகளுக்கு அனைவருக்குமே வாழ்த்துக்களையும் வணக்கத்திலையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அது மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதால் கேள்விகளை சுருக்கமாக கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக TS ராஜாராமன் ஐயா அவர்கள். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜாராமன், சென்னை பழம் நாங்கள் பேசுறேன். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான உரை கொடுத்தீங்க. வாழ்க்கை பாதை மகரிஷியினுடைய எப்படிலாம் இருக்கணும், என்னமா இருக்கணுங்கிறது அருமையா கொடுத்தீங்க. நல்ல கொட்டேஷன்லாம் கொடுத்தீங்க, நல்லா இருந்தது. என்னுடைய 2 கேட்க போறேன்னா, ஒண்ணு ஒரு பொது மகரிஷிய எல்லாரும் பாமர மக்களின் தத்துவ ஞானின்னு சொல்றோம். அப்படி அவ என்ன எதனால அந்த மாதிரி சொல்றோம்? நம்ம தத்துவ ஞானிங்கிற பேர் எப்படி வந்துச்சுன்னா, மகரிஷி வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய நல்ல நிகழ்வுகளை தத்துவங்களா சொல்றாங்க. இப்போ புராணங்கள்ல உள்ள கதைகளை இப்ப எடுத்துக்கோங்களேன். ராமாயணம் மகாபாரதத்துல சொல்ற விஷயங்களை சொல்லும் பொழுது நம்ம அந்த புராணங்கள் இதிகாசங்களை நமக்கு தெரியுமா தெரியாதா, உண்மையா பொய்ங்கிற ஆராய்ச்சி செய்யறது ஒரு பாட்டு. அப்ப அது சொல்லக்கூடிய சொற்பொழிவாளர் சொல்றது அவரால் வாழ முடியுமா? இப்போ ஒருத்தர் பேசுறாரு, பெரிய பேச்சாளர், ராமாயணத்தில் உள்ளதையும் மகாபாரதத்தில் உள்ள இதிகாசங்கள் உள்ளதையும் புராணங்கள்ல உள்ளதையும் அவரால் வாழ முடியுமான வாழ முடியறது ரொம்ப சங்கடம். கேள்விக்கு வாழலாம். ஆனால் மகரிஷி ஏன் தத்துவ ஞானிங்கிறாங்கன்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் காந்த தத்துவம் தான். இப்ப ஈர்ப்பு விசை என்பது ஒரு சயின்ஸை பத்தி படிச்சா நம்ம அந்த சயின்ஸ்ல போய் நாசால போய் படிச்சாதான் அந்த விஷயங்களை தெரியும். அந்த புவியீர்ப்பு விசையை, தள்ளல் கொள் விசையை அற்புதமாக பூமியினுடைய சுழற்சி வேகத்தை பாமர மக்களும் புரியக்கூடிய அளவுக்கு தள்ளல் கொள் வேகம் எப்படிங்கிற காந்த தத்துவத்தை சொல்றாங்க. அதே மாதிரி வாழ்க்கை நம்மளுடைய ஒவ்வொரு விஷயங்களும் சாமிஜி வாழ முடியறத மட்டும்தான் சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி மகரிஷி வடிவமைத்த இந்த பயிற்சி எளியோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நன்கு புரியும். அதான் தத்துவம். தத்துவம் என்பது பிறரால் செயல்படுது. எண்ணம் சொல், அதாவது சொல்றது ஈஸி, செயல்படுத்த முடியுமானது. சாமி அந்த திரிசங்கு, அதாவது முற்காலத்தை உணர்ந்த ஞானிங்கிறதுக்கு உதாரணம் இன்றைய காலகட்ட இளைஞர்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். அவருடைய தத்துவங்கள் எளிமையாக இனிமையாக இருக்குதுன்னா அதை செயல்படுத்த முடியும். வாழ்க்கையில ஒரு சின்ன கருத்து சொன்னா கூட எல்லாரும் பயன்படுத்த முடியுதா அவர் சொல்றாங்க. இதாங்க தத்துவங்கிற தத்துவ ஞானின் பேரு தான். ஓகே, நல்லா கிளியரா விளக்கம் கொடுத்தீங்க, நன்றியா. அடுத்த கேள்விக்கு அடுத்து போலாமா? சொல்லுங்கய்யா, சொல்லுங்கய்யா. வாழ்க்கை வளமுடன். உங்க தலைப்பை ஒட்டி நீங்க வாழ்க்கை பாதைங்க தலைப்புல பேசுனீங்க. இந்த வாழ்க்கை பாதைக்கும் மகரிஷி வகுத்து கொடுத்த வாழ்க்கை தத்துவத்துக்கும் தொடர்பு உண்டா? கண்டிப்பாக உண்டுங்கய்யா. அதாவது மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதுதான் சாமிஜியோட எண்ணம். அவர் எப்படிதான் அவருடைய ஒரு மனிதனுடைய, அதாவது பொதுவா சொல்லப்போனா குடும்பம், கணவன், மனைவி, குழந்தைகள் வளர்ப்பு எல்லாத்தையுமே ஒரு பிளான் பண்ணி சாமி மனவளக்கலை பயிற்சியில சொல்லியிருக்கிறாங்க. இதாங்க நமக்கு மனிதகுல வாழ்க்கைக்கு இப்போ முன்னோர்கள் காட்டிய பாதை. நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்கள் இப்படி இருக்கணும். ஒரு வீட்டுல வயசானவங்க இருப்பாங்க, இதை செய்யாதீங்க, அதை செய்யுங்க. அதை கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை மாதிரி சில தத்துவங்கள் நம்மகிட்ட சொல்லாம விட்டுட்டாங்க முன்னோர்கள். சாப்பிட்டா என்னது, பாகக்காய் சாப்பிட்டா என்னங்கிற பலன்களை சொல்லல, நெல்லிக்காய் சாப்பிட்டா என்னங்கிறத விவரமா சொல்லல. 2 வாயில போடு அப்படிங்கிறாங்க, கருவம்புல எடுத்து வாயில போடுங்காங்க. ஆனால் மகரிஷி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் எல்லாரும் இப்படி சொல்லுங்க அப்படிங்கும் போது அந்த பாதை முன்னோர்கள் காட்டிய பாதை போன்று நமக்கு முன்னோர்கள் காட்டிய பாதையை இன்னைக்கு நம்ம கடைபிடிக்க முடியல. ஆனால் வேதாத்திரி மகரிஷி என்ற ஒரு பெரிய ஞானி வடிவமைத்து கொடுத்த நூல்களும் அவர் உரையாற்றிய சிந்தனைகளும் அவர் வடிவமைத்துக்கூடிய மனவளக்கலையும் இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு பாதையாக பாலமாக அமைகிறது. இதுதான் உண்மை. அப்ப அதுதான் பாதைங்கிறது, வாழ்க்கை பாதைங்கிறது. ஒரு நமக்கு யார் கைடன்ஸ், நம்ம வாழ்க்கையில ஒரு கரடுமுரடா போயிட்டு இருக்கோம், திசை தெரியாம போயிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு யாரு ரோல் மாடலா இருந்து கொடுத்துருக்காங்க? வேதாத்திரி மகரிஷி தான். அவருடைய நீங்க இந்த 2 சிந்தனையும் பாருங்க. மனவளக்கலை பயிற்சியில் உள்ள சாமிஜி கொடுத்த நுட்பங்கள், அவர் கவிதைகள், அவருடைய உரையாடல்கள், சிந்தனைகளையும் நம்ம வாழ்க்கையும் ஒத்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில எப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்ம பாதை மாதிரி போயிட்டோமாங்கிறத சாமிஜி அருமையாக அதை சொல்றாங்க. அதனாலதான் 2 கருத்தையும்
அவர் எழுதிய நூல்களையும் கவிதைகளையும் பயிற்சிகளையும் பாதையா நம்ம எடுத்துக்கணுங்கிறதா இந்த தத்துவம். ஓகே, நல்ல அருமையா குறைச்சிங்க. உங்களுடைய பேச்சு வந்து நல்ல ஒரு 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 ப்ரொஃபஸராக நல்லா எடுத்துக்காட்டுது. நன்றியா, நன்றிங்க. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சீதா லட்சுமி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. பொதிகையில இருந்து சீதா லட்சுமி பேசுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சகோதரி வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வருங்காலத்துல மக்கள் வந்து இன்பமாவும் அமைதியாவும் வாழணும்னா அதுக்கு வேதாத்திரிய பாதைதான் சிறந்தது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா எடுத்துரைத்தீங்கய்யா. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கணவனோ இல்ல மனைவியோ ஒரு புகழ் அடையிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அவங்களோட வாழ்க்கை துணையோட வாழ்த்துக்களாலதான் அந்த இதை பெறுறாங்க அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க. அது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு புதுமையான கருத்தா இருந்தது. உண்மையிலே அது வந்து சிந்திச்சு பார்த்தா அதுதான் உண்மைங்கிறதும் தோணுச்சுங்கய்யா. அதுக்கு மிக்க நன்றியா. வாழ்க வளமுடன்கையா. வாழ்த்துக்கள். தொண்டு சிறக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்கையா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜ் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நீங்க சொன்ன பெரியவங்க வீட்டுல இருந்தா அது குடும்பமே நல்லா இருக்கும். பெரியவங்க பத்தி இப்ப பேசுறதே கிடையாது, அவங்க சொல்ற பத்தியும் எடுக்கிறதும் கிடையாது இப்ப இருக்கிற ஜெனரேஷன். அதே மாதிரி டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது, குடும்பத்துல மொத்தமா எல்லாரும் உக்காந்து ஒன்னா இப்ப எல்லாம் சாப்பிடுறதே கிடையாது. தட்டுல எடுத்துன்னு போட்டு டிவி முன்னாடிதான். பசங்க சாப்பிடலனாலும் போனை கொடுத்துட்டு உட்கார வச்சிடுறாங்க. நம்ம சொல்றதே கேட்க மாட்டேன்றாங்க. இப்ப அதுக்கு என்னங்க பண்றது? வாழ்க வளமுடன். அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து அந்த டிவி சீரியல் மூலமா இப்ப சாமி இதுல உலக சமுதாய சேவாசத்துக்கு வந்து ஆனந்த வாழ்க்கை படம் எடுத்தாங்க. அந்த நீங்க வந்து இந்த படத்தை பார்த்திருக்க மாட்டீங்க. 1 hour ஓடுது. அந்த படத்தை பாருங்க. அதுல வந்து ஒரு குடும்பத்துல என்னென்ன கஷ்டம், குழந்தை வந்து டிவி பாக்குறது, செல்ல பாக்குறது, அப்பா வந்து கோவப்படுறது, எல்லாமே அந்த குடும்பத்துல எல்லாமே மனவளக்கலைனால அவ்வளவு பேர் மாறிடுறாங்க. ஆலியால போய் பயிற்சி எடுத்து அந்த குடும்பம் இது வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு அதுல எல்லா விஷயங்களும் அந்த படத்துல வருது. இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, நான் என்னோட அனுபவத்துல நான் கூட்டுறவுத்துறையில மேலாளராக இருக்கும்போது எங்க ஆபீஸ்க்கு வரக்கூடிய தாய்மார்கள் குழந்தைய கூட்டுருவாங்க. கூட்டு வந்து நல்ல ஆரோக்கியமா விளையாடிட்டு இருக்கும். அந்த குழந்தை கையில பெரிய பெரிய ஸ்மார்ட் போனை கொடுத்து கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கும். அப்ப அந்த நான் வழியே அந்த குழந்தைகிட்ட பேசுவேன், தாத்தாட்ட தாயாமா அந்த போனை தாமா நல்லா இருக்கேன்னு கேட்டா அது கொஞ்சம் நல்ல சந்தோஷமா பேசும். நம்ம செய்யற தப்பு குழந்தைகள்கிட்ட பேசுறது இல்லை, பெரியவங்ககிட்ட பேசுறது. நம்ம பேசி பழகி போனெல்லாம் ஒன்னா தூக்கி வச்சுட்டு பேசினோம்னா அந்த குழந்தையும் நம்மகிட்ட ஆரோக்கியமா இருக்கும். நம்ம எல்லாருமே ஒரு நாள் இப்ப சண்டே பூரா சென்னையில வந்து எல்லா ஊர்லயுமே சண்டே நல்ல வீட்டுல சாப்பாடுலாம் பண்ணாம ஹோட்டல்ல போய் சந்தோஷமா பிடிச்சதை சாப்பிடுற மாதிரி எல்லாரும் ஒன்னா உட்காந்து செல்லெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு டிவி ஆஃப் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா வீட்டுல சமையல் பண்ணி சாப்பிட்டு சிரிச்சு சந்தோஷமா பேசினாலே குடும்பம் நல்லதாக இருக்கும். வாழ்க வாழ்க. ஐயா, என் பேரன் பிறக்கும் போது நல்லாதான் பிறந்தாங்க ஐயா. நல்லா பேசினான். போனை குடுத்து இப்ப ஆட்டிசம் ஆயிடுச்சு. இப்ப அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வாழ்த்துவோம். கண்டிப்பா வாழ்த்தும் போது வாழ்த்தலையில பேர குழந்தை நல்லாயிருவாரு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. உண்மையாலுமே வந்துங்கய்யா, இந்த ஹோட்டல்ஸ்ல சாப்பிடுறத தவிர்த்தாலே மக்கள் வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. மெயினான விஷயம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக சிவசக்தி ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்க ஐயா, ஸ்ரீலங்கால இருந்து. சிவசக்தி ஐயா. பேசுங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். பேசலாங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, உங்களோட வாழ்க்கை பாதை அப்படிங்கிற ஒரு கருத்து வந்துங்க ஐயா, உண்மையில ஆழமான விஷயங்க ஐயா. என்னன்னு கேட்டா, நாங்க மனவளக்கலைக்கு முன்னால வந்து பலவிதமான இன்னல்களை சந்திச்சிருக்கோம், அதையும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா மனவளக்கலைக்கு போன பிறகுங்க ஐயா, எங்களுக்கு தாங்குற சக்தியை கொடுத்திருக்காரு குரு. எதுனாலும் சமாளிக்கிற தன்மையை கொடுத்திருக்காரு. யாரையும் காயப்படுத்தக்கூடிய தன்மைகளை கொடுக்கலங்க ஐயா. இப்ப எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கோங்க ஐயா. அந்த பாதை வந்து தெய்வீக பாதை தாங்க ஐயா.
சொல்ல போனாங்கய்யா, இப்ப உங்க மாதிரி உள்ளவங்களெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு போகலைன்னா எங்களுக்கு சந்திக்கவே கிடைச்சிருக்காதுங்க ஐயா அந்த பாக்கியம். கண்டிப்பாக. கோடி நன்றிங்க ஐயா. ஏற்கனவே ஐயா எனக்கு சொல்லுங்கம்மா ஐயா ஐயா எனக்கு சந்தேகங்கிறத விடங்க தெளிவுபடுத்திக்கணும் தானே ஐயா. நம்ம ஆடி அமாவாசை செய்யறோம் தானே ஐயா. அப்ப 9 தவங்கள் இருக்குங்க ஐயா. அப்ப அந்த 9 தவங்கள்ட நம்ம பஞ்சபூத தவம் செய்யறோம். அதற்கு என்ன காரணம் ஐயா? அதனால நமக்கு கிடைக்கிற நன்மைகள் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இந்த தவம் பஞ்சபூத நவகிரக தவம் ஆடி அமாவாசைக்கு செய்யறதுங்க. அதாவது அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு இந்த மாதிரி தினங்கள்ல கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒண்ணு போல ஒரு உத்வேகமா இருக்கும். இப்போ கடல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் அலைகள் ரொம்ப உயர்ந்து எழும். கிரகங்களுடைய அமைப்பு மாறும். அப்போ அந்த கிரகங்களுடைய அமைப்பு, கோள்களுடைய சஞ்சாரங்கள் அதிகமான பவர்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் அமாவாசை அன்னைக்கு ஜோசியத்துல பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு கிரகங்களுடைய உச்ச நிலையில இருக்கும். அப்ப அந்த நிலையில தாக்கங்கள் ஒரு சில அன்பர்களுக்கு சில கோள்களால தாக்கம் இருக்கும், சிலவங்களுக்கு உயர்வு இருக்கும், ஒரு 12 ராசிகளுக்கும் ஒண்ணு போல இருக்காது, அத்தனை நட்சத்திரத்துக்கும் ஒண்ணு போல இருக்காது. ஆனா இந்த பஞ்சபூத நவகிரகதவம் சாமி வடிவமைத்த பஞ்சபூத நவரத்தை பண்ணோம்னா அந்த கோள்களுடைய சஞ்சாரங்கள் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்களை பாதுகாத்து நமக்கு அருட்காப்பாக இருந்து அந்த இறைநிலை தன்மாற்றத்தை விஞ்ஞான பூர்ணமான மாற்றத்தை ஏற்படுத்தாம நம்ம உடலிலே மன வளத்தையும் ஜீவகாந்த பெருக்கத்தையும் கொடுக்கும். நமது மனம் அமைதியாக இருக்கும். கோள்களுடைய தாக்கங்கள் நம்ம உடல்நிலையை பாதிக்காதுங்கிறதுக்காக தான் சாமிஜி அதை உணர்ந்து பஞ்சபூனவரத்தை படிச்சிருக்காங்க. இதான் பஞ்சபூனவரம் பண்ணோம்னா நல்லது அப்படிங்கிற சொல்லுங்க. மிக சிறப்புங்க ஐயா. ஐயா இப்ப இந்த புத நவகிரக தவம் தினமும் செய்யலாமா ஐயா? இரவு நேரங்கள்ல செய்யலாமா அல்லது எந்த மாதிரி நேரம் நல்லவங்க ஐயா பஞ்சபூத நவகிரகம்? நல்ல கேள்விமா. சாமி முதல்ல மனவளக்கலையில எல்லா அன்பர்களும் டெய்லி தவம் துரிய தவம் பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. முதல்ல நாங்கெல்லாம் பயிற்சி எடுக்கும் போது தினந்தோறும் ஒரு மனவளக்கலை அன்பர்கள் டெய்லி துரிய தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சாமி சொன்னாங்க. துரிய தவம் இறைவனை காணக்கூடிய நுழைவாயில் நல்ல அற்புதமான விஷயங்கள் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துல சாமி என்ன சொன்னாங்க, தினந்தோறும் மனவளக்கலை அன்பர்கள் 9 மைய தவத்தை ரெகுலரா பண்ணுங்கன்னாங்க. சாமி எந்த சொன்னாலும் அதாவது பின் விளைவை அறிஞ்சுதான் சொல்றாங்க. அப்போ 9 மையத்தை பண்ணும் போது நம்ம உடல் உள்ள அவ்வளவு நிலைகளும் மாறி நல்லா இருக்குது, 7 அவைகளையும் தாண்டி உடல் சீரமைக்குது அப்படிங்கிறத தத்துவத்தோட சொன்னாங்க. அடுத்த கடைசியில என்ன சொன்னாங்கன்னா, தினந்தோறும் பஞ்சபூத நவகிரகம் பண்ணுங்க. அப்ப எப்படிலாம் யோசிச்சாங்க முதல்ல நமக்கு, அப்புறம் உடல்நிலை மாற்றம். பஞ்சபூத நவகிரகம் பண்ணும்போது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து அந்த காந்த சக்தியானது பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய கலங்கங்களை போக்குவதற்குண்டான இதை நம்ம வாழ்த்து மூலமா பஞ்சபூத நவம் பண்ண உலகெங்கில் இருக்கக்கூடிய மனவளக்கலை அன்பர்கள் அனைவரும் ஒன்று கூடி பஞ்சபூத நவரம் தினந்தோறும் பண்ணும் பொழுது அந்த அங்க ஏற்படக்கூடிய பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் சுத்த வழியில நல்ல இது பண்ணி அந்த தீய பதிவுகள்லாம் அகன்று இன்றைக்கு நல்ல பதிவுகள் பிரபஞ்சத்தை வழிநடத்தக்கூடிய கோள்கள் சஞ்சாரங்கள் எல்லாமே மனித குலத்திற்கு மேம்பாடு அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பஞ்சபூத நவகிரக தவத்தை தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு பிற்காலத்தை உணர்ந்து இன்றைக்கு எல்லாரும் பண்ண சொல்றாங்க. அதனாலதான் இன்றைக்கு பஞ்சபூத நவகிரகம் டெய்லி பண்ணோம்னா உலகங்களும் எல்லாம் சரியா போயிடும். உலகத்தில் உள்ள சரியா போகும், நமக்கும் வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் சாமி டெய்லி பஞ்சபூத நவகிரகம் பண்ணலாம், காலையிலையும் பண்ணலாம், ராத்திரியும் பண்ணலாம். நல்லா பண்ணுங்க. பஞ்சபூதம் பண்ணா நல்லது, நமக்கும் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் என்று சாமி அடிக்கடி சொன்ன கருத்துப்படி இந்த பஞ்சபூத நவகிரகம் நமக்கும் நல்லதா இருக்கும். நம்மை சார்ந்தவர்கள் பிரபஞ்சம் மூலக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லதாக இருக்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பஞ்சபூதத்தை வடிவமைத்து கொடுத்தாங்க. தினந்தோறும் பண்ணுங்கள், நீங்களும் நல்லா இருக்கலாம், உங்களை சார்ந்தவர்களும் நல்லா இருக்கலாம் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வளம். மிக சிறப்பான சிந்தனைங்க ஐயா, மிக அழகா சொன்னீங்க ஐயா. எடுத்து நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் நீண்ட காலம் வளமோடு வாழணும் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா, சந்தோஷங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. அடுத்த அன்பராக ஈஸ்வரி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வாழ்க வளமுடன். சிறப்பா இருந்தது உங்களுடைய வாழ்க்கை பாதை என்ற நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சது.
மகரிஷியோட கருத்துக்கள் வந்து புதுமையா வந்து நிறைய விஷயங்கள் நாங்க கேதர் பண்ணோம் ஐயா. அதுல வந்து நீங்க உலக நல வாழ்த்து பத்தி சொன்னீங்க, சினிமால வந்துச்சுன்னுட்டு. எங்க மன்றத்துக்கு வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இது சினிமால வந்த பாடுதான் மகரிஷி பாடியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நீங்க சொன்னீங்க ஐயா, அந்த வருடங்கள் மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா, எப்ப அதை திரையிட்டாங்க சினிமால அப்படின்றத. அதாவது 90s இருந்து அந்த 90s to 2000 இருக்கும். 89, 88 அந்த எனக்கு கரெக்டான தெரியல. ஆனா உண்மையிலேயே அந்த வெள்ளை ரோஜா படத்துல சிவாஜி கணேசனுக்கு இருக்கு அந்த பாட்டு இளையராஜா போய் மகரிஷிட்ட கேட்டு வாங்கிதான் அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. தேவனின் கோவிலே யாவரும் அந்த அந்த ஜீசஸோட பழமொழி சொல்லி உலகமெல்லாம் பருவமழை பெய்யட்டுங்கிற பாட்டை வந்து சமுதாய சேவகத்துல சொல்லி மகரிஷிட்ட சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. சினிமால இருந்து பாட்டு வரல, மகரிஷி கவிதை எழுதா சினிமா துறைக்கு இதான் உண்மை. இதுதான் எனக்கு உண்மையிலே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இதுக்கு பதில் சொல்ல முடியாம இருந்தேன் நான். இப்ப இது கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவேன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி சொல்லம்மா. ஐயா நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? ஐயா உங்களோட மொபைல் நம்பர் வந்து சாட் பாக்ஸ்ல கேட்டிருக்காங்க ஐயா, போட சொல்லி. போடலாமா? போடலாம். கடைசியில 2 நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க ஐயா. விஐசி ஸ்கை, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாங்க ஐயா. அருள்நிதி பார்த்தசாரதி, மெல்போர்ன், ஆஸ்திரேலியா. ரொம்ப சிறப்பானது உரை. வாழ்க வளமுடன் ஐயா. கேள்விகள் ஐயம் என்று சொல்வதற்கில்லை, ஒரு கிளாரிட்டி பிளஸ் உங்களுடைய அருட்தந்தையோட உங்களுடைய அனுபவம் ஏதாவது சொல்லுங்க, அது கேட்கறதுக்கு ஆர்வமா இருக்கு. அடுத்து வந்து அருட்தந்தை சொல்லுவாங்க, உங்களுடைய போதனை வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் சாதனையாளர்களாக இருக்க வேண்டும். அதை தான் வந்து ஒரு ஞானாசிரியரும் செய்து கொண்டிருக்கிறோம். அது நம்ம பயிற்சியில தேர்ச்சி பெற்றவர்கள், அது வாழ்ந்து காட்டக்கூடிய ஞானாசிரியர்களாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம எடுத்து சபைகளை சொல்லும் பொழுது அதை கேட்கின்ற நபர்களும் அதை கடைபிடிப்பார்கள் என்று அருட்தந்தை சொல்லுவாங்க. ஸோ அதை ஒட்டி தங்களுடைய அனுபவத்தை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். குருவே துணை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மகரிஷி காலத்துல நாங்க பயிற்சிக்கு ஆழியார்ல சென்றிருக்கும் போது அவரை எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. இங்கேருந்து போய் அவரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த இவ்வளவு தூரம் பயணித்த அந்த களைப்பே இருக்காது. அவங்க போன உடனே வாழும் தெய்வங்களாகிய பிரம்மஞானிகளே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க சாமி. மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நம்ம பிரம்மஞானி யாருக்கு தகுதி இருக்கா இல்லைங்கிறது தெரியாது. அவர்கள் வாக்கிங் போகும்போது நம்ம சுத்தி அவர் கூடயே வாக்கிங் போகும்போதோ, அவர் அருகில உட்கார்ந்து அவருடைய சொற்பொழிவுகளை கேட்கும் போதோ, மகிழ்ச்சி தவங்கள் நடத்தும் போதோ, ஒரு கருத்துக்களை சொல்லும் போதோ நமக்கு ஒரு பெரிய உத்வேகம், புத்துணர்ச்சி இருக்கும். இன்னைக்கு வீடியோல அவர் சாமி பாசஸ் கொடுக்குற மாதிரி நேரடியா கொடுக்கும் போது எங்களுக்கு ஒரு எனர்ஜிக் ஃபுட்ஸ் நிறைய கிடைச்சது. அதே மாதிரி சாமி ஒரு தத்துவங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க. அன்றைய காலகட்டத்துல பேராசிரியர்கள், இன்னைக்கு நான் ஏதாவது சொல்லல, மகிழ்ச்சியுடைய கூட இருக்கும்போது சாமி எளிமையா அந்த கூழ் குடிச்சது, எளிமையான படுக்கை, எல்லாருமே அந்த அந்த காலகட்ட ஆசிரியர்கள் நிறைய சந்தோஷமா அனுபவிச்சிருக்கோம். இந்த அடிப்படை வசதியெல்லாம் ஏசியோ எதுவுமே கிடையாது, பெட்டு கிடையாது, பாயை விரிச்சு அந்த இயற்கையோட ஒன்றி வாழ்ந்த காலங்கள் இன்னைக்கு பசுமையாக இருக்கிறது. இன்றைக்கு என்றைக்குமே மறக்க முடியாது. அந்த இயற்கை சூழல் நிறைந்த ஆழியாரிலே அந்த எளிமையான உணவு, அந்த அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியுடைய வாழ்ந்த காலங்கள் என்றைக்கும் அந்த பொன்னேடுகளில் பதிக்கக்கூடியது. அது ஒரு பொற்காலம். வாழ்க்கையில எல்லோரும் அந்த பாக்கியம் கிடைக்காது. நான் பெற்ற இன்பம் என தாய் தந்தை செய்த புண்ணியம் வேதாத்திரி மகரிஷியோட இருந்து அந்த பயிற்சியை, பிரம்மஞானம், ஆசிரியர் பயிற்சி எல்லாம் கிடைச்சது. அவரோட 2006 வரைக்கும் சாமிகிட்ட ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் பிளஸிங் வாங்கினது எனது பாக்கியமாக கருதுகிறேன். அவர் இன்றைக்கு நம்மகிட்ட உடலால இல்லாட்டாலும் உயிர் கலப்பாக அனைவரும் இருந்து உலகளவில் நம்ம வழிநடத்தக்கூடிய ஞானாசிரியர்களை உருவாக்கி சமுதாயத்தை வழிகாட்டுக்குனாங்க. அந்த பெருமை மிக்க வேதாத்திரி மகரிஷியை என்றைக்கும் வாழ்க்கையில நம்ம ஒரு பெரிய பாக்கியமா கருதுகிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அதாவது அருட்தந்தையை பார்க்காத ஞானாசிரியர்களுக்கு பார்த்த ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் வந்து என்ன, அது தொன்று தொட்டு ஒரு உத்வேகத்தையும் என்ன மக்களுக்கு வந்து அருட்தந்தையினுடைய அந்த ஒரு மேன்மையை கொண்டு செல்லும் என்ற நன்னோக்கில் இந்த வினாவை உங்களிடம் எழுப்பினேன். மிக்க மகிழ்ச்சி ஐயா. நிறைவு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க தொண்டு சிறக்கட்டுங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்ததாக கலைமதி மோகன சுந்தரம்.
அம்மா பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வணக்கம் அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நீங்க பேசும்போது சொன்னீங்க சீரியலா வந்தாலும் சினிமாவா வந்தாலும் வேதாத்திரியம் இன்னும் அதிகமா பரப்பலாம் அப்படின்னு சொன்னீங்க ஐயா. எனக்கும் ஒரு யோசனை வந்து, முதியோர் இல்லங்கள்ல முதுமையிலும் தனிமையிலும் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களால உடற்பயிற்சி பண்ண முடியாது, தியானம் தவம்லாம் பண்ண முடியாது. ஆனா ஜூம் மீட்டிங்ல வர பேராசிரியர்களுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்க முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாவும் இருக்கும். அது வந்து முதியோர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு, இல்ல ஏற்கனவே சேர்த்திருக்காங்களா இல்ல இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கலான்ட்டு தான் ஐயா. இப்போ உதவும் கரங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதுல முதியோர்கள் பேசுறதுக்கு கூட ஆள் துணை இல்லாம இருப்பாங்க இல்லைங்களா. அது இவங்களுடைய பேச்சு ஒரு மணி நேரம் கேட்டா அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். யூடியூப்ல வர ஸ்கை யோகால. கண்டிப்பா கண்டிப்பா நல்ல நல்ல கருத்து. இதை வந்து நாங்க வந்து எங்க பகுதியில வந்து வாழ்க வளமுடன்மா, எங்க பகுதியில இருக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள்ல நாங்க எல்லா பேராசிரியர்களும் முடிஞ்ச அளவுக்கு எங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள், எனது குழந்தைகளோட பிறந்தநாள், இப்படி ஒவ்வொரு பேராசிரியரும் அன்னைக்கு போய் அவங்க கூட போய் ப்ரே பண்ணிட்டு அவங்கள்ட்ட உட்கார்ந்து எங்களுடைய தாய் தந்தையா நினைச்சு அவங்கள பாவிச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களுக்கு வேதாத்திரி நிறைய இடங்கள்ல பயிற்சிகளை செய்யறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல முதியோர்கள் பயிற்சி செய்ய முடியலன்னு உட்கார்ந்துகிட்டே கைப்பயிற்சி செய்யறாங்க. நான் எங்களோட அனுபவத்துல பார்த்துருக்கேன். அந்த முதியோர்களோட பயிற்சி செய்யறாங்க, சந்தோஷமா பேசுறாங்க. நம்ம விஷயங்களை பேசும்போது தனது பெத்த மகனை நினைச்சு அழுறாங்க, எனக்கு இப்படி ஒரு மகன் இருந்து இல்லையேன்னு. அப்ப அந்த மாதிரி நாங்க நிறைய வாழ்க்கையில நிறைய பகுதியில நிறைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய பேராசிரியர்களும் நிறைய பகுதியில செஞ்சிருக்கோம். முதியோர் இல்லத்துல போய் அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவங்களோட அன்பும் அவங்களுக்கு பயிற்சியோட முதல்ல உணவு நல்ல அவங்க நல்லா பேசணும், சந்தோஷமா பேசி அவங்களோட இருந்து பழகி ஒரு மணி நேரம் அவங்க கூட நேரடியா பேசினா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்னு சில இடங்கள்ல டிவி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிவி இருக்க இடத்துல நீங்க சொன்ன கருத்துக்களை போய் பேசலாம். அதுக்கு அவங்க வந்து ஒரு சுகாதார ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கருத்துக்களை போய் கவுன்சிலிங் கொடுக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி என்ன செய்யலாம்னா, லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப்ல இளைஞர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நான் பேசும்போது என்ன சொல்றேன்னா, லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் நம்ம இளமையாகவும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாத்துக்கும் சமுதாயத்துல மதிப்புமிக்க வாழனா தாய் தந்தை தான். இன்னைக்கு நல்ல சாப்பாடு சாப்பிட்டா நம்ம பெத்த வளர்த்த தாய் தந்தை தான். அவங்களுக்கு நீங்க நம்ம என்ன செஞ்சோம், அதனால அந்த லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் மூலம் முதியோர் இல்லத்துக்கும் நீங்க போய் செய்யுங்கன்னு சொல்லி நான் ஒரு வழிகாட்டுதலா முயற்சியோட எண்ணத்தை சொல்லி இருக்கிறேன். அதே மாதிரி நீங்க சொன்ன கருத்துக்கள் மிகவும் அற்புதமான கருத்துக்கள். காது கேளாத ஒரு பள்ளி, எல்லா குழந்தைகளுக்கும் மனவளக்க நண்பர்கள் போய் அவங்கள்ட்ட அன்பும் கருணையுமா, பொதுவா ஒரே வார்த்தை, சமுதாயத்துல யாரெல்லாம் துன்பமா இருக்காங்களோ அவங்களுக்கு கவுன்சிலிங் டாக்டரே வேண்டாம், நம்ம ஒவ்வொருத்தருமே கவுன்சிலிங் ஆசிரியர் தான். அந்த அவங்களுக்கு அன்பும் அவங்களுக்கு வயிற்றுக்கு உணவு அவங்க கொடுத்துருந்தாங்க. செவிக்கு உணவு, நல்ல கருத்துகள், நல்ல உயர்ந்த சிந்தனைகள், அன்பு, கருணை, தாயில்லத்தோட பேசக்கூடிய பக்குவம் யாருன்னா மனவளக்கலை தான். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கூடிய உலக சமுதாய சேவா சங்கம் வந்து எவ்வளவோ செய்யறாங்க. அந்த ஸ்கை யோகா டீம் மூலமா அவங்களுக்கு கொடுத்து லிங்க் கொடுத்து அந்த பெரிய அமைப்புல என்ன செய்யணுமோ செஞ்சு நம்ம சமுதாயத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு கொண்டு செல்லலாம் என்று உங்களுடைய உயர்ந்த கருத்து எண்ணமாக வடிவம் பெறட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க செயலாக்கம் பெறட்டும். எண்ணம் செயலாக்கம் பெறட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜூம் மீட்டிங் இருக்கிறதுனால எங்களை போல இருக்கவங்களுக்கு எல்லாம் அது பயனுள்ள இருக்க மாதிரி அவங்க தினமும் கேட்கணும்ன்றது என்னோட எண்ணம் ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கோபால் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார் நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன், முருகானிஜி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். கேள்வி பதில் தான் கேட்டேன், முழுசும் கேட்க முடியல. நல்லா இருந்துச்சுங்க சார். வாழ்க வளமுடன். முழுமையா கலந்துக்கல இல்ல. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக மீண்டும் ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மீண்டும் லைன்ல வந்திருக்கேன்னா ஒரு சந்தேகம் கேட்கறவங்கள. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க கேள்வி பதில்
கொடுக்கும்போது ஒரு விஷயம் கவனிச்சேன். மகிழ்ச்சி வந்து ஆரம்பத்துல எல்லாருக்கும் வந்து முதல்ல துரியன் தவம் பண்ண சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒன்பமையும் பண்ண சொன்னாரு, அதுக்கப்புறம் பஞ்சபோத நவரம் கொடுத்தாரு சொல்லிட்டு வர்றீங்க. இதுக்கு இது விளக்கத்தை மறுபடியும் சொல்றீங்க, கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதாவதுங்கய்யா, ஃபர்ஸ்ட் வந்து துரியதவம் எல்லாரும் துரியாயுதவம் பண்ணும்போது நம்ம எல்லாத்துக்கும் நல்ல ஒரு சிந்தனை கிடைச்சது. துரியதவம் வந்து மண்டலத்துல பண்ணிடும், துரியாயுதவம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு சாமி சொன்னாங்க. அந்த துரியாயுதவத்துல பிரபஞ்சம் வரைக்கும் கடந்து சுத்தவெளி வரைக்கும் நம்ம பண்றோம். அது ஒரு நிலை சாமி சொன்னது. அடுத்தது 9 மைய தவத்தை ரெகுலரா பண்ண சொன்னாங்க. 9 மையம் நம்ம உயிர் கருமையம் மூலாதாரத்திலிருந்து ஆரம்பிச்சு நேர சுத்தவெளி வரை கொண்டு போறோம். அப்போ அவயங்களை கடந்து சுத்தவெளியோட இணைக்கிறதுக்கு அதாவது உடல் இயக்கம் மன இயக்கம் கடந்து அந்த பிரபஞ்ச களத்தோட கலந்து தவம் பண்றோம். அப்புறம் 2வது பார்ட்ல வந்துருது. அடுத்த ஸ்டேஜ் சாமி சொல்லும் போது பஞ்சபூத நவகிரகத்தவம் பண்ணும்போது பஞ்சபூதங்கள்ல கோள்களுடைய சஞ்சாரங்கள், பிரபஞ்சத்தில் ஏற்படக்கூடிய தன்மாற்றம், அந்த நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு. பிரபஞ்சமே ஒரு குப்பை களமாக மாறிவிட்டது. ஏன்னா தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த பிரபஞ்ச களம் பூரா பாதிச்சனால அந்த பேரியக்க மண்டலத்தில் உள்ள அந்த அதை வந்து அந்த ஏற்படக்கூடிய அந்த செயல் விளைவு தத்துவங்கள் நெகட்டிவா இருக்குது. அந்த நெகட்டிவான செயல்விளை தத்துவங்கள்னாலதான் கோள்கள் மூலமா மனித குலத்திற்கு கேடு அடையுதுன்னு உணர்ந்துதான் பஞ்சபூத நவகிரகத்தை டெய்லி பண்ணுங்கன்னு சாமி சொல்லும் போது, நம்ம டெய்லி எல்லாருமே பஞ்சபூதம் பண்ணும்போது நமக்கு ஏற்படக்கூடிய பிரபஞ்சத்துக்கு ஏற்படக்கூடிய தன்மாற்றங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கோள்களுடைய தன்மாற்றமும் மனித குலத்தை பாதிக்காமல் அவர் வாழ்க்கையில கோள்கள் மூலமா நல்ல ஒரு ஜீவகாந்த பெருக்கம் ஏற்படட்டும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துக்காக தான் டெய்லி பஞ்சபூதம், அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு தினங்கள்ல உத்வேகம், கோள்களுடைய சஞ்சாரங்கள் அதிகமா இருக்கும், பிரபஞ்சத்தினுடைய தன்மாற்றம் அதிகமா இருக்கனால எல்லாரையும் டெய்லி பஞ்சபூதம் பண்ணுங்கன்னு சாமி சொன்னாங்க. இதுதாங்க ஐயா விளக்கமா கொடுத்தீங்க. ரொம்ப நன்றியா. நன்றியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பரசன் மணி, வாழ்க வளமுடன் ஐயா. பேசலாங்க ஐயா. பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. நான் பின்லாந்துல இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். அதாவது இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சகோதரி சொன்னாங்கல்ல, அதாவது இந்த முதியோர் இல்லத்துக்கு போய் தொண்டு செய்யணும். நீங்களும் கூட சொன்னீங்க உங்க மாவட்டத்துல முதியோர் இல்லத்துல போய் தொண்டு செய்யறீங்கன்னு. நான் ஒரு சின்ன மனநிலை அதை மட்டும் நான் பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். என்னன்னா இப்ப நம்ம இதுலயே வந்து சில முதியவர்கள் பெரியவங்க எல்லாம் வருவாங்க, இந்திரா அம்மா அப்படின்ட்டு ஒருத்தங்க வருவாங்க. அவங்க எல்லாம் ஒரு 4-5 நாள் கேட்காட்டி எனக்கே மனசு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த அம்மா நல்லா இருக்காங்களா, என்னாச்சோ தெரியலையே அப்படின்ட்டு அந்த ஒரு மனநிலையை மட்டும் பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பா. அதாவது நீங்க சொன்ன கருத்து நல்லது. அதாவது எங்க மன்றங்களுக்கு வரக்கூடிய சாமிஜோட எண்ணம் முதியோர் இல்லம் வைக்கக்கூடாதுன்னு சாமி சொல்றாங்க. முதியோர் இல்லம் வைக்கக்கூடாது, தாய் தந்தையை பேணி பாதுகாப்பு தான் ஒவ்வொருடைய தனி மனித கடமை, குடும்ப கடமை. ஆனாலும் தோன்றிய முதியோர் இல்லத்துல நம்ம முடிந்த அளவுக்கு தொண்டு செய்யறோம். நீங்க சொன்னீங்க ஒரு மன்றத்துக்கு அன்பர் வரலைன்னா ஏன் வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கிறோம்னா அது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு அம்மா வந்து மலேசியா, சிங்கப்பூர்ல பயணித்துட்டு இருக்காங்க. உலகெங்கிலும் பொதிகார கடலையில இருந்து எல்லா பக்கம் போய் இந்திரா அம்மா போய் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேராசிரியர்கள் இன்றைக்கு நமக்கு ஆலியார்ல தொண்டு செய்யக்கூடிய அனைத்து பேராசிரியருமே பொக்கிஷம். நமக்கு மகிழ்ச்சிக்கு அடுத்த பொக்கிஷமாக முதுநிலை பேராசிரியர் நமக்கு உலகத்தை வழிநடத்தி கொடுக்கக்கூடிய, நம்மளை வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்ல ஆயுசோட ஐயா, குறிப்பாக எஸ்கேஎம் ஐயா 80 அகவதை, அவங்க இன்னும் அதே மாதிரி நிறைய பேராசிரியர்கள் நல்லா இருக்கணும். எல்லாருமே வாழ்த்தும் எண்ணம், உயர்ந்த எண்ணத்தோடு வாழ்த்தணும்னா இன்னைக்கு உலக சமுதாய சேவா சங்கம் மிக சிறப்பாக உங்களை போன்ற அறிஞர் பெருமக்களுக்கும் அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். வாழ்த்துக்கு. நல்ல கேள்விங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. அடுத்த நண்பராக சாந்தி PK. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டினுங்க ஐயா. கொஸ்டினை விட இது டவுட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். என்ன ஒரு ஆசைன்னா, எல்லா வாழ்க வளமுடன் மன்றத்துல இருக்க எல்லா அன்பர்களுக்குமே வந்து இப்ப நாங்கெல்லாம் வந்து ஐயாவை உயிரோடு இருக்கும் போது பார்க்கல. சோ இப்போ ஐயா வந்து யாரெல்லாம் ஐயா கிட்ட வந்து டைரக்டா வேதாத்ரி மகரிஷி ஐயா கிட்ட வந்து யாரெல்லாம் டைரக்டா வந்து தீட்சை வாங்குனீங்களோ அவங்க எல்லாம் வந்து இப்ப இங்க இருக்கிற மன்றத்துல இருக்கவங்க அவங்களே கொடுத்துடுறாங்க, தீட்சை கொடுத்துடுறாங்க. அவர்கிட்ட இருந்து உயிர் கலப்பு டைரக்டா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க எல்லாம் பாக்கியவான்கள். அவரோட உயிர் கலப்பு கிடைக்கணும்னா எங்களுக்கெல்லாம் வந்து அவர்கிட்ட இருந்து டைரக்டா வாங்கினவங்க கிட்ட இருந்து
எங்களுக்கெல்லாம் தீட்சை கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஆழியார் வரும்போதாவது எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா ஐயா? ஏன்னா இங்க கொடுக்குறோம், ஆனா நம்மளே கரெக்டான பிராக்டிஸ்ல இருக்கிறோமா இல்ல நம்மளே வந்து நம்மளுக்கே தவம் வந்துச்சா இல்லையானே தெரியல. நம்ம இன்னொருத்தர் கொடுக்கும்போது அது ஒரு மன உறுத்தலாவே இருக்கு. ஏன்னா நம்மளுக்கே வந்து அது பர்ஃபெக்டா இருக்குதா இல்லையானே தெரியல. அந்த மாதிரி இருக்கும்போது ஐயா கிட்ட இருந்து கிடைச்ச பாக்கியவான்கள் அவங்களோட உயிர்கலப்பு ஆழியாருக்கு வரும்போதாவது அன்பர்களுக்கு கிடைச்சதுன்னா ஸோ அப்போ ஒரு மன திருப்தி இருக்கும் அப்படின்றதுங்க ஐயா. கண்டிப்பா கண்டிப்பா. இதை வந்து என்ன செய்யலாம்னா, நம்ம பகுதிகளுக்கு வரக்கூடிய முதுநிலை பேராசிரியர்கள், வேதாத்திரி மகரிஷிட்ட பயிற்சி பெற்ற முதுநிலை பேராசிரியர்கள் வருவாங்கல்ல, அவங்கள்ட்ட அந்த கிளாஸ் எடுக்கும்போது, தவம் பண்ணும்போது நீங்க சொன்னீங்கன்னா, ஐயா அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுமதி வாங்கி, ஐயா எங்களுக்கு டச்சு கொடுங்க, எங்களுக்கு வந்து பிளஸ்ஸிங் கொடுங்க, ஆக்னை டச்சு கொடுங்க, இல்லைன்னா துரியம் கொடுங்க, டச்சு கொடுங்கன்னா அவங்க டச்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த இங்க மன்றத்துல வந்து யார் குடுக்குறாங்கன்னே நம்மளுக்கு தெரியலீங்க ஐயா. நம்ம கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கோங்களா? யார் குடுக்கறது பத்தி பிரச்சனை இல்லை, யார் கொடுத்தாலும் ஓகே. பட் நம்மளுக்கு சில பேர் சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் எங்களுக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண அப்படி எல்லாம் சொல்றாங்க. அது எந்த விதத்துல அவங்களுக்கு வலிக்குதுன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம திருப்திக்கு ஐயா கிட்ட இருந்து வாங்கினவங்க கிட்ட இருந்து ஒரு உயிர் கலப்பு நம்மளும் பெற்றோம்னா ஐயாவோட உயிர் கலப்பு நம்மளுக்கும் கிடைச்சுன்ற ஒரு திருப்தி கிடைக்குமேன்றதுக்காக தான் ஐயா. இதுல வந்து ஒரு கருத்தை சொல்றேன். மகரிஷி அவர்கள் பயிற்சி கொடுக்கும் போது சாமி பிளஸிங் பண்ணுவாங்க. பிளஸிங் பண்ணும்போது நம்ம நினைப்போம் முதல்ல இருக்க ஆளுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா சாமியோட பயிற்சி கிடைக்கும். கடைக்கோடியில் 501வது நம்பர்ல உட்கார்ந்து இருக்க அம்மாக்கோ ஐயாக்கோ அந்த பயிற்சி வந்து கம்மியா கிடைக்கணும். ஆனா சாமி வாங்கன்னா இங்க இருந்து பிளஸிங் இப்படி கொடுத்தாங்கன்னா கடைசி வரைக்கும் அதுதான் உண்மை. அப்போ நீங்க உணர்ந்துக்கிட வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மகரிஷி அவர்கள் உடலால் நம்மகிட்ட இல்லையோட இன்னைக்கு சாமிஜி பிளஸிங் ஸ்கிரீன்ல போடுறாங்க. ஆலியால டிஸ்பிளேல இப்படி ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணும்போது நீங்க ஆசிரியர் பயிற்சி போது நமக்கு நிச்சயமாக இந்த கையில வந்து ஒரு உணர்வு தெரியும். ஆசிரியர்களும் தீட்சை கொடுக்கும் போது மகரிஷி நமக்குள்ள இருந்து தொண்டு செய்யற மாதிரி பாவனை பண்ணி சாமி சொல்லுவாங்க, குரு தீட்சை கொடுக்கறது அவங்க கொடுக்கறதா. அப்போ எல்லா ஆசிரியர்களுமே வேதாத்திரி மகரிஷியுடைய சீடர்கள் தான். உங்களுடைய கருத்து தான். யாரும் வந்து குறைச்சோ கூடியோ கொடுக்க மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் தலைவலிக்குன்னா அவருக்கு அதிகமான ஆக்னை தீட்சை நல்லா கிடைக்குன்னா உடனே அந்த ஆசிரியர்கள் வந்து சாந்தி இறக்கி விட்டாச்சுன்னா அந்த தலைவலி போயிடும். இவர் கொடுத்தனால அவருக்கு தலைவலிங்கிறது கிடையாது. அவருக்குள்ள எண்ணங்கள் ஏதாவது கொஞ்சம் அதிகமான பக்தி மார்க்கத்துல இருக்கலாம், அதிகமான வேற ஏதாவது பவர் எடுத்துக்கலாம். இருந்தா அவருக்கு தலைவலி வலிச்சுன்னா இந்த ஆசிரியர் கொடுத்தனால ஆசிரியர் மேல குறையில்லை. நான் சொல்ற மாதிரி ஆசிரியர் மேல குறையில்லை. எல்லாருமே சாமி சொல்லுவாங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் இது இருக்குதோ என்னங்க கைகளை இறுக பற்றி கொள்ளுங்கள். இன்னைக்கு எங்களுக்கு அப்படியே பசுமரத்தாணி போல இருக்கும். இவங்களுக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ எனது கைகளை பற்றி கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு பாதை அமைத்து கொடுப்பேன்னு சாமி என்கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே எல்லா பொண்ணு என்னை போன்ற ஆசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, மன்றங்களுக்கு வரக்கூடிய சிறப்பு தவத்தத்தை விளக்கக்கூடிய முதுநிலை பேராசிரியர் வராங்கன்னு வைங்க, ஆலியாத பெரிய பேராசிரியர் வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்க சொல்லி, ஐயா நீங்க வந்து எனக்கு டச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா துரிய டச்சு கொடுப்பாங்க. நிறைய மறுக்க மாட்டாங்க. அதனால இவர் கொடுத்தா நல்லா இருக்கும், அவர் கொடுத்தாங்க, நம்ம மனநிலை தான் காரணம். எல்லாருமே வேதாத்திரி மகரிஷியுடைய தான். அதுதான் உணர்ந்து ஓதி உணர்தல் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க. மனவளக்கலை ரோல் மாடலா எடுத்துக்கொண்டு மகரிஷி தான் கொடுத்தாருன்னு இந்த நான் இவ்வளவு நேரம் பேசிட்டேன். நான் ராஜன்கிற தனிப்பட்ட ஆள் பேசல, மகரிஷி இருந்து பேசியிருக்காரு. இந்த எண்ணம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும் வந்து தொண்டு செய்யறோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த மகரிஷிட்ட பயிற்சி எல்லாருமே அந்த தொண்டு செய்யறதுனாலதான் இன்னைக்கு சமுதாயத்துல ஒரு மதிப்போ மரியாதையோ நமக்கு கிடைக்குது. பயிற்சிப்போ கிடைக்கும். மதிப்பு மரியாதை 2வது பார்ட். நம்ம கருத்துகள் வந்து உள்வாங்கிக்கிறாங்க. நான் பேசல, நம்ம கருவி புலன் பொறி கருவின்னு சாமி அடிக்கடி சொல்லுவாங்க. அது போல அந்த நிலையில நீங்க மகரிஷியுடைய பேராசிரியர்கள் யாரெல்லாம் வராங்களோ உங்களுக்கு வாய்ப்புடையுமோ அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா நிச்சயமாக டச்சு கொடுப்பாங்க. அனைவருமே வேதாத்திரி மகரிஷி தான். சாமி யாருமே சொல்லுவாங்க, ஆன் பிஹாஃப் ஆஃப் வேதாத்திரி குரு தான். கண்டிப்பாக நடந்து வாழ்க. ஐயா இன்னொரு கொஸ்டின் ஐயா. அம்மா இன்னொரு கொஸ்டினுங்க அம்மா. ஐயா சில பேர் வந்து ஆக்கினை எனக்கு சரியா வரல, ஆனா துரியம் நல்லா வருதுன்றாங்க. சில பேருக்கு துரியம் நல்லா தெரிஞ்சுது, ஆனா சாந்தி வந்து எங்களுக்கு அதாவது உணரவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ எந்த தீட்சைக்கு அப்புறம் எந்த தீட்சை ஆக்சுவலா உணர முடியுங்க? ஆக்கினை நல்லா பண்ணிருந்தாதான் துரியத்தை உணர முடியுமா,
இல்லை சில பேர் அதான் ஆக்கினை தெரியுதுன்றாங்க, இல்ல தூரியம் தெரியலன்றாங்க, இல்லைன்னா நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து சாந்தி தீட்சை கொடுக்கும்போது உணர்வே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த ஆர்டருங்க ஐயா, இல்ல எதை நல்லா பண்ணியிருந்தா அடுத்தது உணர முடியும், அது சொல்லுங்க ஐயா கொஞ்சம் அதை பத்தி. நல்ல கேள்விதான். நான் மண்ட பொறுப்பாளராக இருக்கும்போது, அதாவது முன்னால் இருந்த பொறுப்பாசிகளும் ஆசிரியர்களும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அன்பர் முதல்ல மன்றத்துக்கு வந்தாங்கன்னா, காலத்தின் ஷார்ட்டா சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது மன்றத்துக்கு வந்தோன்னா அவங்களுக்கு முதல்ல தீட்சை கொடுக்க மாட்டாங்க. அவங்க படிவத்துல பார்த்து அவங்களுக்கு என்னென்ன இருக்கு உடற்பயிற்சியை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து, அவங்க உடல் ரீதியா தயாரான பிறகுதான் அவங்களுக்கு தீட்சை கொடுத்தோம்னா, அவங்க நம்மளோட யோகம்னா இணையதள மாதிரி நம்ம கூட இணைஞ்சு வருவாங்க. அப்ப அந்த சீடருக்கும் உறவு நல்லா இருக்குல்ல, உடற்பயிற்சி செஞ்சு அவர் உட்கார்ந்துருக்க பொசிஷன் எல்லாம் பார்த்துட்டு அவர் வடிவத்தை படிச்சு பார்த்து அவர் பேசணும். பேசி நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்டு, என்னென்ன உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, ஏதாவது நோய்கள் இருக்கா, ஏதாவது பயிற்சி எடுத்துக்கீங்களான்னு கேட்டு கலந்து ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தீட்சை கொடுக்கணும். அந்த தீட்சை பக்குவமா அந்த இது கொடுக்கும்போது கண்டிப்பாக ஆக்கனை நல்லா கிடைக்கும். சிலவங்களுக்கு உடனே கிடைக்கும், சிலவங்களுக்கு கொஞ்சம் 2-3 நாள்ல கண்டிப்பா கிடைக்கும். சாந்தி தவம் சிலவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். அது வந்து எல்லாருக்கும் உடனே கிடைக்கும்னு சொல்ல முடியாது. சாந்தி தவம் நம்ம தவம் பண்ண அந்த தவனம் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு காயகல்பம் பண்ணனால அந்த அஸ்வினி முத்திரை வந்து ஒரு 5 இடம் அஸ்வினி முத்திரை போட்டீங்கன்னா நமக்கு அந்த சாந்தி தவம் உடனே சித்திக்கும். சாந்தி தவம் ஈஸியா உங்களுக்கு ஆசிரியர்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. 5 முறை அஸ்வினி முத்திரை போட்டுட்டு சாந்தி தவம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிளாண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மூலாதாரம் வந்து இயக்கம் பெற்று வந்துடும். அதான் சாந்தி தவம். துரியதவமும் நல்ல விளக்கம் கேட்டு அந்த துரியதவம் வந்து கொடுக்கும்போது அந்த பீனியன் கிளாண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா இணைஞ்சு செயல்படும் போது துரியதவம் கொடுத்துரும். அதனால இந்த பயிற்சி வந்து உள்வாங்குதல், ஹியூமன் எக்ஸலன்ஸ் சொல்லுவாங்க. மனவளக்கலை பற்றி குரு சொல்றத நடத்துற ஆசிரியர் உள்வாங்கி கொண்டு கிரகிச்சு கொண்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவான எண்ணத்தை பதிஞ்சோம்னா கண்டிப்பாக தவம் சித்திக்கும். அதனால கவலையே படாதீங்க. ஒரு சில நாள் ஆனாலும் கண்டிப்பாக ஆசிரியர்கள் அனைவருமே முழுமையாக தொண்டு செய்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுல வந்து நல்லபடியாக கிடைக்கும். இதான் விளக்கம். ஆக்னை சாந்தி உடற்பயிற்சியை நல்லா செஞ்சுக்கோங்க. பண்ணிட்டு சாந்தி தவம் பண்ணுங்க. சாந்தி அருமையா சித்திக்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக கல்யாணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா நன்றிங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பா இருந்தது உங்க சிந்தனையும் சரி. இன்னைக்கு வந்து எல்லாம் பிரபஞ்ச களத்துல வந்து குரு வந்து எங்களுக்கு நிறைய கேள்விகள் வந்து நிறைய வித்தியாசமான கேள்விகளா வந்து கேட்க வச்சதுன்னு அதுல வந்து விளக்கமும் வந்து எங்களுக்கு வந்து புதுமையா நிறைய விஷயங்கள் எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சதுங்க. இன்னைக்கு கேள்வி பார்த்தா இது வந்து நீங்க செஞ்சது இல்லைன்னு நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப அதே மாதிரிதான் குரு உங்க மூலயமா நிறைய கேள்விகளுக்கான பதில் வந்து இன்னைக்கு எங்களுக்கு கொடுத்தாருங்க. நிறைய விஷயம் இன்னைக்கு புதுமையா இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கு தாங்க கூப்பிட்டேன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக உமாராணி அம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக விவோ 12219. வாழ்க வளமுடன் ஐயா. நான் புதிகிலிருந்து சின்னம்மாள் பேசுறேங்க ஐயா. வாழ்க்கை பாதை நல்ல சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. விளக்கங்கள்லாம் சிறப்பா இருந்தது. குருஜியோட நீங்க பயணித்த அந்த பயணத்தை சொல்லும் பொழுது உண்மையிலேயே நாங்க குருஜி கூட இல்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணமே இல்லை. அந்த குருஜி சொன்ன மாதிரி அகக்காட்சி அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றது அந்த ஒவ்வொரு இதுவும் குருஜியோட நான் இப்படி இருக்கும்போது குருஜி இப்படி சொன்னாங்க அப்படின்னு ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லும் போதும் குருஜி இருக்காங்க, அதோட நாங்களும் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. உண்மையை நான் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணேன். இணைப்பில் இருக்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கருத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. அடுத்த அன்பராக உமாராணி அம்மா. வாழ்க வளமுடன். உமாராணி அம்மா வாழ்க வளமுடன். பிரேமலதா பால்ராஜ் அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாய்ப்பு கொடுத்தமை நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்
ஐயா உங்க உரை வந்து ரொம்ப யதார்த்தமா ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. ரொம்ப எளிமையா இருந்தது, புரியுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ஒரு டவுட்டுங்க ஐயா. என்னன்னா மற்ற இதுலலாம் வந்து ஒரு சுகர்னா ஒரு யோகாசனம் பண்ணினாதான் அது வந்து சரியாகும். ஒரு ப்ரெஷர் பிபி சுகருக்கு இந்த யோகாசனம் பண்ணா சரியாகும்னு சொல்லி ஒரு சில இதில் சொல்றாங்க. ஆனால் நம்மளோட மகரிஷி வந்து எளிய முறை உடற்பயிற்சியில எல்லாமே செஞ்சுட்டாவே எல்லா வியாதியும் சரியாயிடும்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கருத்தை வந்து நாம் மன்றத்தில் இருக்கிறவங்க, நம்ம எல்லாம் இந்த இதில் இருக்கிறவங்கனால அதை நம்ம ஒத்துக்கிறோம். மற்றவங்களுக்கு இதை வந்து ஆணித்தரமா இந்த மாதிரி சொல்லலாங்களா ஐயா? அது வந்து எனக்கு உங்கள்கிட்ட, நானும் பேராசிரியா இருக்கேன், மற்றவங்களுக்கு சொல்லும்போது இந்த ஹாஸ்பிட்டல் போக வேணாம், மருந்து மாத்திரை சாப்பிட வேணாம், நோய் இல்லாமல் வாழ முடியும், எங்களோட மகரிஷியோட உடற்பயிற்சி, எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல்பம் இது செஞ்சாவே போதும்னு சொல்லி சொல்றேன். அது வந்து சரியா தவறாங்கிறது, அவங்க வந்து இது மட்டும் செஞ்சா எப்படி சரியாகும், இந்த மாதிரி யோகாசனம்லாம் தனியா இருக்குதே, இப்போ இவ்வளோ வருது அப்படின்லாம் சொல்றாங்க. அதுதான் அதை பத்தி உங்கள்கிட்ட கேட்கலான்னு தாங்க ஐயா. மூத்த பேராசிரியர் உங்கள்கிட்ட கேட்கலான்னு தாங்க ஐயா. வாழ்க வளமுமா. ரொம்ப நன்றிங்க சந்தோஷம். ஐயா. அதாவது மகரிஷி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, யார்கிட்டயுமே வாக்குறுதி கொடுக்காதீங்க. சாமி எங்கிட்ட சொன்ன கருத்து, உங்களுக்கு சரிங்கய்யா. உடற்பயிற்சி செஞ்சா நோயே வராது, ஹார்ட் அட்டாக் வராது, சுகர் வராது, பிரஷர் வராதுன்னு யார்ட்டையும் வாக்குறுதி கொடுக்க கூடாது. நோயின் தன்மை, அவங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்கன்னா மாத்திரையை சடனா நிப்பாட்டக்கூடாது. நம்ம ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு, எடுத்த உடனே மாத்திரை சாப்பிட்டு இருந்தாங்கன்னா நிப்பாட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன இதுன்னு நம்மளால ரெமெடி கொடுக்க முடியாது. இந்த அதாவது மனவளக்கலை உடற்பயிற்சி செஞ்சோம்னா அந்த உடற்பயிற்சியில அந்த நோயினுடைய வீரியம் வந்து அதிகமாக தடுக்கலாம். அப்படியே நம்ம மன்றத்துல பொறுப்பாளராக இருக்கும் போது நாங்க என்ன சொல்லுவோம்னா, நோட்டீஸ் அடிக்கும் போது சுகர் வராது, பிரஷர் வராது, முற்றிலும் தவிர்க்கப்படும், இருதய நோய் வராது, எதுவும் அடிக்காதீங்கன்னு சொல்லுவோம். அந்த நோட்டீஸ் வச்சு நம்ம மேல கேஸ் போட்டாலும் போட்டுருவாங்க. நம்மகிட்ட கேள்வி கேட்பாங்க, வராதுன்னு சொன்னீங்க, இப்ப எனக்கு சுகர் இருக்கு என்ன செய்யன்னு கேட்பாங்க. சாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, உடல் உள்ள செல்கள் ஜீவகாந்த தன்மையினால நம்ம செய்யக்கூடிய பயிற்சினாலையும், தபத்தினாலையும், உடற்பயிற்சி செய்யனாலையும், காயகல்பம் செய்யனாலையும் உடல் உள்ள ரசாயன மாற்றங்கள் அது நல்ல சீரமைச்சு அந்த உடல் அடுக்குகள் சீரமைக்கப்பட்டு அந்த ஜீவகாந்தம் சரி செய்யப்பட்டு எந்த நோய் அதிகமா இருக்கோ அந்த நோய்க்கு அந்த நம்மளுடைய தாபமும் உடற்பயிற்சியும் செய்ய 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 அந்த நோயினுடைய வீரியம் அதிகமாகாமல் தன்மை அதோட நின்றுகிடும், அதோட பெருசாகாது, டெவலப் ஆகாது. ஸோ அதனால அவங்களுக்கு பின் விளைவு ஏற்படாது, பக்க விளைவு ஏற்படாதான் நம்ம சொல்லணும். ஒழிய ஒரு நோயாளிகள்ட்ட நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு பேஷண்ட்டுக்கு நம்ம சொல்றோம். நிறைய இப்போ மருத்துவத்துறையில ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் நம்ம பேராசிரியர்கள் போய் தொண்டு செய்ய போறாங்க. அங்க போய் அந்த பேஷண்ட்டை பயிற்சி செய்ய சொல்லும்போது நீங்க மாத்திரையை சாப்பிடாங்க, மருந்து சாப்பிடாங்க, இந்த ஆசனம் செஞ்சா சரியா போயிருன்னு நம்ம யார்ட்டையுமே சொல்லக்கூடாது. சமீபத்துல கூட ஒரு இதை சொல்லலை, சின்ன தெரிஞ்சுக்கோங்க. ஒரு யோக மார்க்கத்தில் உள்ள ஒரு குருமார் வந்து இந்த இந்த மூலிகையை சாப்பிட்டு இந்த வைத்தியம் சாப்பிட்டா நோயே வராதுன்னு சொல்லி வியாபாரம் பண்ணி அவரை தூக்கி நீ உள்ள வச்சுட்டாங்க. நெகட்டிவா சொல்லல, இதான் உண்மை. நம்ம இருக்கணும். அவங்களுக்கு நோட்டீஸ்ல சாமி நான் மகரிஷியுடைய தத்துவங்கள்ல முதிய பேராசிரியர், மூத்த பேராசிரியர்கள் வழிகாட்ட சொல்லும் போது யாருக்குமே பிராமிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு சுகர் வராது, பிரஷர் வராதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஐயா நீங்க ஏற்கனவே மாத்திரை சாப்பிட்டுக்கீங்கன்னா அதை சாப்பிடுங்க. இப்ப 10 மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா படிப்படியா அவங்க குறைச்சிருவாங்க. அந்த மாத்திரையே சாப்பிடாம எத்தனை இருக்காங்க தெரியுமா, நிறைய பேர். அதனாலே நோய்த்தன்மை அதிகமாகும். அதனால நம்ம மனவளக்கல் என்பவர்கள் உடல் காந்த தத்துவம், உடல் தவம் தான் சொல்றோம். உடற்பயிற்சி செய்யும் போது அந்த செல்கள் நல்லா சீரமைக்கப்படுது, காயகல்பம் பண்ணும்போது பண்ணுது. அந்த தவம் பண்ணும்போது 3 செய்ய 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 அந்த தற்சோதனை செய்யும்போது அவங்க உடல் நோய்கள் வந்து உடலில் நோய் வந்து சரி செய்யப்பட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிரும். அவங்க ஃபீட்பேக் சொல்லும் போது மனவளக்கலைக்கு வந்து அந்த மாத்திரையோட சாப்பிட்ட நம்ம குணமாயிருக்குன்னு அவங்க சொல்லணும். நம்ம போய் ப்ராமிஸ் பண்ணி மாத்திரை நிப்பாட்டி எனக்கு ஃபிட்ஸ் வந்துருச்சு, ஸ்ட்ரோக் வந்துருச்சு, எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நம்ம பேராசிரியர் ஒண்ணுமே செய்ய முடியாது. இதுதான் நம்ம சொல்றோம். என்னோட அனுபவத்துல, தனிப்பட்ட முறையில் அனுபவத்திலையும் மகரிஷி கோட்பாடு, பெரிய முன்னோர்கள் காட்டிய அந்த பெரிய ஞானாசிரியர்கள் சொன்ன வழிகாட்டுதல நான் சொல்றேன். இதான் உண்மை. கண்டிப்பாக பயிற்சியை நல்ல எண்ணத்தோட உயர்ந்திருந்தவர் சொல்லும் போது அவங்களுக்கு வியாதி குணமாயிரும். ஆனா பிராமிஸ் சொல்லக்கூடாது. ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நல்ல கேள்வி கேட்டீங்கம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. நிறைவான அன்பராக சபரீஷ் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ப்ராமிஸ் கொடுக்கூடாதுங்க, யார்ட்டையும் ஃபோர்ஸ்
அம்மா நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா ஒரே ஒரு கேள்விங்க ஐயா. இப்போ வந்து இப்போ நீங்க சொன்ன அந்த மெடிசன் வந்து இப்போ சைக்காட்ரிக் மெடிசன் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் வந்து அலோபதியில மட்டும் தானே ட்ரீட்மெண்ட் இருக்குங்க ஐயா, மற்ற எதுலையுமே ட்ரீட்மெண்ட் இல்லை. நான் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்க நம்ம பயிற்சிகள்லாம் கொடுத்தா ரொம்ப நாள் லேட் ஆகும் இல்லைங்க, உடனே அவங்களுக்கு ஹெல்ப் ஆகாதுல்ல, அதான் கேட்டேங்க ஐயா. எதுக்குமா சைக்காட்டிக்குக்கா? ஆமாங்க ஐயா. அதாவது நான் என்ன சொல்லனா, சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, மனநலம் சம்பந்தப்பட்டது நமக்கு வந்து முதல்ல அவங்க அதான் சொல்றேன், அந்த அப்ளிகேஷன் உள்ள மண்டத்துக்குள்ள என்ட்ரி ஆகும் போதே அவங்களுக்கு என்ன வியாதி இருக்கு, என்ன டைப் ஆஃப் மெடிசன் சாப்பிட்டாங்கிறத மண்ட பொறுப்பாளர்கள் முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியாத விஷயங்களை, நம்ம சந்தேகங்களை நமக்கு பெரிய பேராசிரியர்கள்ட்ட தொலைபேசி மூலமா கேட்கலாம். கேட்டு இந்த மாதிரி இருக்குது, இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி என்ன பயிற்சிகள் கொடுக்கலாம். என்னைக்குமே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மனோ நிலையில ட்ரீட்மெண்ட் எடுக்கவங்களுக்கு நம்ம ஆக்னி தீட்சை உடனே கொடுக்கக்கூடாது, சாந்தி தவம் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு எடுத்த உடனே நம்ம டச் பண்ணோம்னா அவங்களுடைய அந்த உடல் துன்பங்கள் வந்து நம்மளால சரி பண்ண முடியாது, சிஸ்டத்தை சரி பண்ண முடியாது. என்னைக்குமே மனதளவில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு முதல்ல அவங்களுக்கு சொல்லி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு சாந்தி தவம் கொடுத்து அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி தான் பண்ணணும். அப்புறம் இந்த மாத்திரை மருந்துங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமி என்ன சொல்லுவாங்கன்னா, அடிக்கடி ஹோமியோபதி ஆயுர்வேதம் தான் சாப்பிட சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு அந்த மெடிசன் வந்து இன்னைக்கு ஹோமியோபதி சிலவங்களும் ஏற்றுக்கிறது, அவங்க குடும்பத்தில் என்ன சாப்பிட்றாங்களோ அது அந்த டாக்டருடையது, அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம். சிலவங்க அந்த மாத்திரை சாப்பிட்டா உடனே கேட்குமாங்க, ஊசி போட்டால் கேட்குமாங்க. ஆனால் ஹோமியோபதி கொஞ்சம் லேட் ஆனாலும் நல்லபடியாக குணமாகும். அதே போல பயிற்சியிலும் செஞ்சுட்டு அவங்க குடும்பத்தில் நம்ம கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதுலேருந்து நம்ம வந்து முரண்பட்டு நிற்கக்கூடாது, அதில் வந்து நம்ம தலையிட முடியாது. ஆனால் பொதுவாக வந்து அவங்கள வாழ்த்திட்டு சாந்தி தவம் தான் கொடுக்கணும். எடுத்த உடனே மனம் சம்பந்தமான துன்பங்கள் இருக்கவங்கள்ட்ட போய் ஆக்னை கொடுத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயிடும். அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடியது, நமக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் முதுநிலை பேராசிரியர்கள் அருகில் உள்ள தவமயங்கள்லையோ இல்லை ஆலியால் இருக்கக்கூடிய பேராசிரியர் யார்ட்டையாவது நம்ம ஐயங்களை கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கணும். இதுதான் உண்மையானது. இப்போ ஈரோட்டில் வந்து மனநலம் சம்பந்தமாக நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ரமேஷ் சார் வந்து பேராசிரியர் வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த சென்டரில் கொடுக்குற மாதிரி அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டால் கூட இதுக்கு உண்டான ரெமடி சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் துறையில் திறமையான இருக்காங்க உலக சமுதாய சேவா சங்கத்தில். இப்போ ஐயாட்ட கேட்டு தொடர்பு கொண்டு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என்ன பயிற்சி கொடுக்கலாங்கிறத ஐயா சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு தெரிந்த விஷயங்களை சொல்லலாம், தெரியாத விஷயங்களை பகிர்ந்து கொண்டு நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா, வாழ்க வளமுடன். உமாராணி அம்மா நிறைவாக வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு அம்மா சொன்னாங்கல்ல, முதியோர்களுக்கு பேச்சு துணை வேணும்னு, அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே கொஞ்சம் பேர் ரொம்ப பேர் தனிமையில இருக்கிறதால அந்த இதை கேட்கணும், மகரிஷியோடைய ஸ்பீச்சை கேட்டா மனசுக்கு நல்லா இருக்கும்னு தோணுது. நானும் அதை ஆமோதிக்கிறேன். அதாவதுமா அதுக்குதான் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நமது உலக சமுதாய சேவா சங்கத்திலிருந்து கிராம சேவை திட்டத்தை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு உயர்வான சிந்தனையை நமது பேராசிரியர் முருகானந்தம் ஐயா செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த கிராம சேவை திட்டத்துல கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒவ்வொரு ஊர்லயும் கிராமத்துல போய் வயதானவங்க முதியவங்க அவ்வளவுக்குமே பயிற்சி செய்யறாங்க. முதல்ல சேலம் பக்கத்துல ஜருகுங்கிற கிராமத்துல ஒரு அம்மா சொன்னாங்க உடற்பயிற்சி செய்ய முடியாதுன்னு. அந்த ஜருகு கிராமத்துல 103 வயது ஒரு மூதாட்டியார் பயிற்சி செஞ்சு இன்னைக்கு அந்த இருக்குது, அழகா செஞ்சு காட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அது ஒரு அமைப்பு செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி கிராம சேவை திட்டம் வந்து ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து மனவளக்கலை அன்பர்கள் ஒரு கிராமங்கள்ல சமுதாய நல கூட்டத்துல போய் உட்கார்ந்து செஞ்சு எல்லாத்தையும் கூட்டி பண்ணலாம். அது மாதிரி நமக்கு வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகள், பிறந்த நாள், திருமண நாள், குழந்தைகளுக்குள்ள இதுல முக்கியமானது எப்படி கோயில்ல போய் பரிகாரம் பண்றோமோ அது ஒரு பழக்கமா எல்லா சமுதாய அமைப்புல இருக்குதோ, அதே மாதிரி முதியோர் இல்லங்களை தேடி போய் அவங்கள்ட்ட மனம் விட்டு பேசி அவங்களுக்கு ஆதரவா சாப்பாடு கொடுத்து வச்சு ஒவ்வொரு பேராசிரியருமே செய்யலாம். இது பயிற்சியா கொடுக்கறதுக்கு அந்த பயிற்சிக்கு அந்தந்த தொண்டு நிறுவனங்கள் மூலமாக நமது மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய உலக சமுதாய சேவா சங்கத்துடைய தலைவர் ஐயாவட்டையும் ஆலியார் நிர்வாகத்திலையும் அனுமதி வாங்கி இதை வந்து ஒரு சர்க்குலரா போட்டு எல்லாருடைய எண்ணங்களும் வாழ்த்துக்களும் அங்க பிரதிபலிச்சா அவங்க எல்லா நிறுவனங்களுக்கும் தொண்டு செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. இங்க போகாதீங்க அங்க போய் சொல்லலாங்க. ஆனா அது அந்தந்த ஊர்ல உள்ள அறக்கட்டளைகளும் அந்த அறக்கட்டளை நிர்வாகிகளும் கலந்து ஆலோசித்து எங்கெங்கெல்லாம் தொண்டு செய்யலாமோ
கண்டிப்பாக தொண்டு செய்யலாம். அந்த வழிகாட்டுதலோட செஞ்சோம்னா, உலக சமுதாய சேவா சங்கத்துடைய வழிகாட்டுதலோட எல்லாமே செஞ்சோம்னா அனைத்து முதியோர்களுக்கும் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு கருவியாக, ஒரு விளக்கில் ஏற்றக்கூடிய விளக்கு திரியை தூண்டிவிடக்கூடிய ஒரு கருவியாக நாம் இருப்போம் என்று நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். வாழ்க. ஐயா இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஐயா, நேரம் சொல்லுங்க இருக்குங்களா உங்களுக்கு? சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து தொண்டு செய்யணும்னு ரொம்ப ஆர்வம். அதுக்கு என்ன தகுதி வேணும்? நான் யார்? ஆசிரியரா இருக்கீங்களா, பிரம்மஞானியா இருக்கீங்களாமா? எனக்கு ஏஜும் ஆயிடுச்சு. நான் வந்து ஜெயின் டிப்ளமோ தான் முடிச்சிருக்கிறேன். ஆனா தொண்டு செய்யணும்னு மனசுல ஆர்வம் இருக்கு. அது வழிமுறைப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியல. நான் என் மன்றத்துல கேட்கறதுக்கும் தயக்கமா இருக்கு. அதனாலதான் உங்களை இப்ப கேக்குறேன் நானு. அம்மா, நம்ம உங்களுக்கு வயதுனால நீங்க வந்து பிரம்மஞானம் முடிச்சிருந்தீங்கன்னா சரி, ஏதோ ஒரு அகத்தாயம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்க அளவுக்கு தொண்டு செய்யணும்னா நீங்க உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க. ஏன்னா உடற்பயிற்சி உங்க வீட்லயே சரி எல்லாருக்கும் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுங்க, மன்றங்கள்லயும் சொல்லிக் கொடுக்கலாம். உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்க ஆசிரியர் தகுதி வேண்டியில நமக்கு தெரிஞ்ச வித்தைகளை உடற்பயிற்சியா சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு வயது இதா இருக்குது, ஆலியாருக்கு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வயது இருக்குன்னா ஆசிரியர் பயிற்சி உங்களுக்கு தொண்டு செய்யணும். உங்க அறக்கட்டளையில உங்களுடைய மன்ற பொறுப்பாசிரியர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கி அவங்கள்ட்ட அந்த முறைப்படி உலக சமுதாய சேவா சங்கம் வழிகாட்டுதல்ல நீங்க ஒரு மனு செய்து ஆசிரியராக பயிற்சி எடுத்துக்கொண்டு நீங்க வந்து தீட்சை கொடுக்கறது மற்ற பயிற்சி செய்யலாம். இல்லைன்னா பிரம்மஞானம் போடலாம். நீங்க விஷன் டிப்ளமோ போனீங்கன்னா பிரம்மஞானம் ஆலியாரில் கொடுத்துருவாங்க. அந்த ஆலியால பிரம்மஞானம் எடுத்தாச்சுன்னா தீட்சை மட்டும் தான் கொடுக்க முடியாது, உடற்பயிற்சி எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம். அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு நல்ல வழிமுறைப்படுத்தலாம். காயகல்பம் அவங்க செய்ய வச்சதை அவங்க சரியா செய்யறாங்களா அப்படிங்கிறத செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு மகரிஷிக்கு மனவளக்கலை அன்பர்களை சேர்த்து கொடுக்கும் ஒரு அருள் தொண்டு தான். தொண்டு என்பது பாய் விரிச்சு மன்றங்களை கிளீன் பண்ணி பத்தியை பொருத்தி வச்சு எல்லாம் தூத்து தொளிச்சு எல்லாமே செஞ்சு அந்த கேலண்டர்லாம் கிழிச்சு நோட்ல எழுதி அதுவும் தொண்டு தான். அடிப்படையில எல்லாருமே அப்படி தொண்டு செய்துதான் இன்னைக்கு பேராசிரியரா பேச முடியுது, ஜெயிக்க முடியுது. ஒரே இது சாமி வந்து காலத்தையும் அவசியங்கிறது ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு அன்பர் புதுசா போகும்போது சாமி ஒரு இடத்துல அறிவுத்திருக்கோயில காலனிகளை மண்ட அன்பரோட காலனிகளை அடுக்கி வச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த அன்பர் புதுசு, சாமியை பார்த்தது இல்லை. அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா ஏதோ ஒரு சாமியார் பேசுறாங்களாமே, அவரை பார்க்கணும்னு. சரியா நீங்க போய் உட்காருங்க வருவாங்கன்னு சாமி அவ்வளோத்தையும் பார்த்த சாரியெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த காலனிலாம் அடுக்கி வச்சுட்டு போய் அப்புறம் ரூமில் போய் பண்ணிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து உட்காடுறாங்க. அவர் கேட்டவருக்கு அவ்வளவு இதாகி போச்சு. தொண்டு என்பது சாமி செய்யாத தொண்டே கிடையாது இன்னைக்கு. அதனால இன்னைக்கு எல்லாருமே பக்குவம் அடைஞ்சிருக்கோம். நீங்க உங்க வயதுக்கும் உங்கள் நிலைக்கும் அந்த தேவையை நிலையை வந்து மன்ற பொறுப்பாளரிடம் தவமையங்களையும் கலந்து ஆலோசித்து உடற்பயிற்சி செஞ்சு கொடுக்கலாம். வீட்டில் உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க உடற்பயிற்சி செஞ்சு கொடுத்து அவங்க உடற்பயிற்சி சொல்லி கொடுத்து மன்றங்களை கூட்டி வர்றதுமே ஒரு தொண்டு தான். உங்க உடல் அளவுக்கும் மனதளவுக்கும் என்ன செய்ய முடியுமோ அது அருள் தொண்டை செய்யுங்க. நிச்சயமாக எல்லா நிர்வாகிகளும் ஆசிரியர்களும் உங்களுக்கு வழி நடத்துவாங்க. உங்கள் தொண்டு சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே